யால் அல்லாஹ்வுடைய புனித மாதங்களில் ஒன்றான இந்த ரமலானிலே அவனுக்காக நோன்பு நோற்றவர்களாக அவனுடைய அருளை எதிர்பார்த்து அவனுக்காக இரவு தொழுகைகளிலே தொழுதவர்களாகவும் அவனுடைய வேத செய்திகளை கேட்டவர்களாகவும் இந்த மாதத்தினுடைய இறுதி வரை வந்துவிட்ட நாம் முதலில் இதற்காக நம்மை படைத்தவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நம்முடைய சமூகத்திலே இருக்கக்கூடிய எத்தனையோ மக்களுக்கு மத்தியிலே அவனுடைய அருளையும் பாவ மன்னிப்பையும் பெற்றுத்தரக்கூடிய இந்த மகத்தான மாதத்தை நம்மை அடையச் செய்து அதிலே வணக்க வழிபாடுகள் புரியக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு அருளியிருக்கிறான் என்றால் எத்தனையோ மக்களை இந்த மாதத்தின் பிறை பார்ப்பதற்கு முதல் நாளிலே அல்லாஹ்வுடைய இந்த உலகத்து கணக்கை முடித்து அவர்களை கைப்பற்றி இருக்கின்றார். இன்னும் எத்தனையோ பேர் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலே நோன்பு நோற்ற நிலையிலே மரணத்தை தழுவிருக்கிறார்கள். நம்முடைய மஹல்லாக்களிலே சொந்தங்களிலே எத்தனையோ மரண செய்திகளை நாம் கேள்விப்பட்டிருப்போம். அப்ப இந்த மாதத்தினுடைய தனித்தன்மையே அல்லாஹ்விடத்துல கணக்கிலடங்கா கூலியை பெற்று தருவதும் நாம் நம்முடைய வாழ்க்கையில நம்மை அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாகவுமா இருக்கக்கூடிய செயல்கள் தான் இந்த மாதத்தினுடைய சிறப்பு. நம்முடைய இறையச்சம் அதிகரிக்கக்கூடியதும் நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்துல இந்த மாதத்திலே கேட்கக்கூடிய மன்னிப்பிற்கு அல்லாஹ் எண்ணிலடங்கா கூலியை கொடுத்து பாவ மன்னிப்பு அளிக்கிறேன் என்ற சொன்ன வாக்குறுதிக்கும் இந்த மாதத்தை அடைந்தவர் அதை ஒரு பெரிய பாக்கியமாக கருத வேண்டும். அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். உலகத்துல எத்தனையோ பேருக்கு அளிக்காத எத்தனையோ பேருடைய ஆயுளை முடித்த ரப்புல் ஆலமீன் நமக்கு இதுவரைக்கும் ஆயுள கொடுத்திருக்கிறானே, இதற்காக நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறோம். ஏனென்றால் நம்முடைய எல்லாமே மரணிக்கக்கூடியவர்கள் தான். ஆனால் இந்த மாதத்தை அடைந்து விட்டால் இந்த மாதத்திலே கிடைக்கக்கூடிய மன்னிப்பு இருக்கின்றது, அருள் இருக்கின்றது, நன்மைகள் எண்ணிலடங்கா அதற்கான கூலி இருக்கின்றது. இதை நாம் நல்ல முறையில பெற்றவராக மாறி இருந்தால் நாளை மறுமையில அதற்கான பிரதிபலனை நாம் காணும் போது இந்த மாதத்தினுடைய மகிமையை நாம் உணர்வோம். ஏனால் நம்ம பெரும்பாலும் இந்த ரமலானுடைய மகிமையை, உன்னதத்தை, அவருடைய அருளை சுவைத்து பார்த்து இந்த ரமலானை நாம் அடைந்தோ அதிலே நோம்பாளியாகவோ இதை கடப்பதில்லை. பிறந்துட்டோம், பிறந்ததிலிருந்து ரமலான்ல நோன்பு வைக்க நம்முடைய வீட்டார் நம்மை பழக்கப்படுத்தினார்கள். குழந்தை பருவத்தில சற்று வயது பருவத்தை அடையும் போது நம்மை சார்ந்தவர்கள், சொந்தங்கள், மஹல்லாவிலே அனைவரும் நோன்பு நோற்றவர்களாக பள்ளிக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாமும் போனோம், நோன்பு நோற்றோம், இஃப்தார் பண்ணி நோன்பை முடித்தோம். இரவு தொழுகையில மக்கள் எல்லாம் சென்றார்கள், நாமும் சென்றோம், வந்தோம். அப்படியே வருட வருடம் அந்த நோன்பு கடந்து கொண்டே இருக்கிறது. அதை போல இந்த வருட நோன்பும் என்பதை போல நாம் இந்த நோன்பையும் கடந்து விட்டால் நம்மை போல ஒரு கைச்சேதம் அடைந்தவர்கள் யாருமே இருக்க முடியாது. இந்த நோம்பினுடைய முழுமையான பிரதிபலனை அறிந்து கொள்ளாமல் இதை கடந்து விட்டோமே ஆனால் அடுத்த நோம்புக்கு நம்முடைய ஆயுள் இருக்குமோ என்னவோ தெரியாது, அல்லாஹ் அறிந்தவன். ஆனால் நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த ரமலான் மாதத்தை
அஜாக்கிரதையாக வழக்கமாக இத்தனை வருடங்கள் எப்படி கழித்தோமோ அதே போல இந்த ரமலானையும் கழிச்சிட்டோம். பெருநாள் முடிஞ்சோன்ன நம்முடைய வணக்க வழிபாடுகளை முடிச்சுட்டோம். அடுத்தடுத்து நம்ம பிற மாதங்களில் எப்படி நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்தோமோ அதை போலவே நம்முடைய வாழ்க்கை தொடர்ந்தது என்றால் இந்த மாதத்திற்கான பிரதிபலனோ அல்லாஹ் நமக்கு இந்த மாதத்தை அருளி இருக்கக்கூடிய அந்த நோக்கமோ நாம் முழுமையாக அடையாதவர்களாக நம்முடைய வாழ்க்கையை முடித்து விடுவோம். எனவே இதுல ஜாக்கிரதையா இருக்கணும். இத்தனை நாள் நமக்கு முடிச்சிருக்கிறோம் இந்த நோன்பு, இதற்காக அல்லாஹ் நன்றி செலுத்தி இந்த நோம்பில நாம் ஏதும் தவறுகள் செய்திருந்தால் நம்முடைய வணக்க வழிபாடுகளிலே குறைவுடையவர்களாக அதை தொழுதிருந்தால், கவனமற்று தொழுதிருந்தால், நோம்பு வைத்துக் கொண்டு ஏதும் நம்மால் தவறுகள் செய்யப்பட்டிருந்தால், தவறுகள் என்றால் நோன்பை வைத்துக் கொண்டு தேவையில்லாத விஷயங்களை பேசியிருப்போம், நோன்பை வைத்துக் கொண்டு வீணான காரியங்களில் ஈடுபட்டிருப்போம். இதையெல்லாம் நாம் இந்த நோம்பில செய்திருந்தால் இனி இருக்கக்கூடிய இன்றைய இந்த ஒற்றைப்படை இறுதி ஒற்றைப்படை இதிலும் நாளைய கடைசி நோம்பிலும் அதற்கான பரிகாரத்தை பாவ மன்னிப்பதாக இறைவனிடத்தில் நாம் பிரார்த்தித்து என்னுடைய நோன்புக்கான முழு பலனை அல்லாஹ் எனக்கு கொடு என்ற பிரார்த்தனை நம்முடைய மீதி இருக்கக்கூடிய தொழுகைகளில் அதிகமாக கேட்டு இந்த ரமலானுடைய முழு பலனை அடையக்கூடிய மக்களாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த ரமலானுடைய கடைசி இறுதி 10 நாட்கள் என்பது இந்த மாதத்தில மிகச் சிறந்த ஒரு நாட்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அன்னலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய இறுதி 10 நாட்களை அடைந்து விட்டால் இல்லறத்திலிருந்து தம்மை விலக்கிக் கொள்வார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ரமலானுடைய இறுதி 10 நாட்களை அடைந்து விட்டால் இல்லறத்திலிருந்து தம்மை விலக்கிக் கொள்வார்கள், முழுவதுமாக வணக்க வழிபாடுகளிலே அதிகமாக ஈடுபட்டு விடுவார்கள். அதிலே குறிப்பாக இந்த ஒற்றைப்படை இரவுகள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வருது இந்த ஒற்றைப்படை, இன்னைக்கு இறுதி ஒற்றைப்படை. இந்த ஒற்றைப்படைகளிலே அல்லாஹ்வுடைய தூதருடைய வணக்க வழிபாடுகளை பொறுத்தவரை முழுமையாக அந்த இரவுகளை உயிர்ப்பிக்கக்கூடிய செயல்களை செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் இருப்பாங்க. அதனால நாம அந்த வழிமுறையை பின்பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதற்கேற்ப இறுதி ஒற்றைப்படைகளிலே அல்லாஹ்வுடைய அருளை தரக்கூடிய 1000 மாதங்களை விட சிறந்த லைலத்துல் கத்ரை தேடுங்கள் என்று சொன்னாங்களே, அதை தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த பணியில தான் இன்னைக்கு கடைசி ஒற்றைப்படையில உட்கார்ந்து இருக்கிறோம். 4 நாட்களை முடிச்சிட்டோம், 4 ஒற்றைப்படைகளை முடித்து விட்டோம். இன்று இறுதி ஒற்றைப்படையில அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் நமக்கான பிரதிபலனையும் நன்மையும் எதிர்பார்த்து அமர்ந்ததற்காக அதற்கான முழு கூலியை அளிக்க வேண்டும் என்ற நியத்தோடு இதை முடிப்போம். அந்த ஒற்றைப்படையின் இறுதி ஒற்றைப்படையின் தலைப்பாக தர்மம் என்ற தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். பொதுவாக இந்த தர்மத்தை பொறுத்தவரையில அல்லாஹ் இந்த மார்க்கத்திலே அடிப்படையாக சொன்ன விஷயங்களில் ஒன்று இந்த தர்மம். பொதுவாக இஸ்லாமிய மார்க்கமானது அல்லாஹ்வை வணங்குவதை மட்டுமே இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படையாக சொல்லல. அல்லாஹ் தன்னை வணங்குவதை, தன்னை மட்டும் வணங்குவதை அடிப்படையாக சொல்லி இன்னும் இஸ்லாத்தினுடைய மிக அடிப்படையாக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக சொல்லக்கூடிய ஒன்று இந்த தர்மம். எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாத்தை குறித்து பிறருக்கு எடுத்து சொல்லும் போது, உறுதிமொழி வாங்கும் போது, நீங்கள் ஓர் இறைவனைத்தான் வணங்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விடக்கூடாது, விபச்சாரம் செய்துவிடக் கூடாது, பிறருக்கு எந்த தொந்தரவையும் செய்துவிடக் கூடாது என்று சில பண்புகளை சொல்லி உறுதிமொழி ஏற்கும் போது ரசூலுல்லாஹ் அந்த மக்களிடையே அந்த உறுதிமொழிகளில் ஒன்றாக முக்கியமாக தர்மத்தை குறித்தும் வசியத்து செய்பவராக இருந்தாங்க. நீங்கள் தர்மம் செய்ய வேண்டும். பாரசீக மன்னர் ஹெர்குலஸ்
அவர்கள் அபூ சுஃபியான் அவர்களை அழைத்து ரசூலுல்லாஹை பற்றி கேள்வி கேட்கிறாங்க. இப்படி முகமது என்ற ஒரு இறை தூதர் வந்திருக்கிறாரு, அவர் மக்களுக்கு எதை சொல்லி தாவா செய்கிறாங்க, எதை மக்களுக்கு தன்னுடைய பிரச்சாரமாக மேற்கொள்றாங்க என்று கேட்கும் போது அபூ சுஃபியான் எல்லாரும் சொல்றாங்க, அவர் ஓர் இறைவனை பற்றி சொல்லுகிறார், யாரையும் நோவினை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார், தர்மம் செய்ய வேண்டும், மக்களுக்கு தர்மம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த தர்மம் என்பது இஸ்லாத்தினுடைய எப்படிப்பட்ட ஒரு முக்கியமான இடத்திலே இருக்கின்றது. மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய அந்த விஷயங்களிலே அடிப்படையிலே ரசூலுல்லாஹ் பிறருக்கு இந்த மார்க்கத்தை எடுத்து சொன்ன விஷயங்களில் ஒன்று தர்மம். அப்ப அப்படிப்பட்ட இந்த சிறப்பு வாய்ந்த தர்மம் இன்று நம்முடைய சமூகத்திலே மக்களால் எப்படி பார்க்கப்படுகின்றது, அதை எப்படி நாம் கையாளுகின்றோம், இந்த தர்மம் நாளை மறுமையில ஒரு முஸ்லீமுக்கு எப்படி ஈடேற்றத்தை தரும், எப்படி அந்த தர்மத்தின் மூலமாக ஒருத்தர் சொர்க்கத்தையும் பெறுவார் நரகத்தையும் பெறுவார் என்பதை நாம் சற்று சிந்தித்து தெரிந்து கொண்டால் அதிலிருந்து நல்ல விஷயங்களை கற்றுணர்ந்து அதனால் ஏற்படக்கூடிய தீமையிலிருந்து நாம் விலகிக் கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய தோழர்களுக்கு உரையாற்றும் போது சொல்றாங்க, ஒவ்வொரு உம்மத்திற்கும், அதாவது ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு சமுதாயம் இருந்துச்சு இல்லையா, அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒவ்வொரு உம்மத்திற்கும் ஒரு சோதனை இருந்தது. என்னுடைய உம்மத்திற்கு உம்மத்தின் ஃபித்னா மால், என்னுடைய உம்மத்திற்கான சோதனை பொருளாதாரம். மால், இந்த பொருளாதாரம் தான் என்னுடைய உம்மத்துக்கு சோதனை. அது எப்படி சோதனையா மாறுது? இந்த பொருளாதாரம் கொடுக்கப்பட்டு விட்டால் மனிதன் ஒரேடியாக அல்லாஹ்வை மறந்து விடுகிறார், மக்களை புறந்தள்ளி விடுகிறார், தான் அனைத்தையும் பெற்றேன் என்ற அந்த கர்வத்திலே அலைகிறார். இந்த பொருளாதாரம் என்பது என்னை சார்ந்தது, நான் சம்பாதித்தது என்று பெருமை அடிப்பதாக மாறிவிடுகிறார். பொருளாதாரம் கொடுக்கப்பட்டவர், பொருளாதாரம் கொடுக்கப்படாதவர் எப்படி மாறிவிடுகிறார்? இது ஒரு சோதனை. பொருளாதாரம் சோதனை ரசூலுல்லாஹ். அந்த கொடுக்கப்படாதவர் இதை எப்படி எதிர்கொள்றாரு? அந்த வறுமை நிலையில் இருக்கும் போது, கஷ்டத்திலே இருக்கும் போது, இது அல்லாஹ் எனக்கு கொடுத்த சோதனை என்று அதை அணுகாமல், பொருளாதாரம் இல்லை என்பதால் தவறான வழிகளிலே அதை ஈட்டுவதற்காக, அல்லாஹ் தடுத்த வழிகளிலே அந்த பொருளாதாரத்தை திரட்டுவதற்காக அல்லாஹ்வை அவருடைய தூதருடைய போதனைகளையும் புறந்தள்ளிவிட்டு மற்ற விஷயங்களிலே அதை தேடிக்கொள்ளக்கூடியவராகவும் அல்லாஹ்வை ஏசக்கூடியவராகவும், அல்லாஹ் நம்ம கஷ்டத்தை கொடுத்துட்டான், அல்லாஹ் நம்மளை இப்படி இழிவுபடுத்திட்டான் என்று அல்லாஹ்வை ஏசக்கூடியவராகவும் பார்க்கிறோம். அப்ப ஒரு பொருளாதாரம் என்பது அல்லாஹ் சொல்றான், இது என்னுடைய அருள், என்னுடைய அருள். அந்த அருளை அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்ன ரப்பக யபசுத்துர் ரிஸ்கலி மய்யஷா வ யக்திர். அல்லாஹ் தான் நாடியவருக்கு பொருளாதாரத்தை அள்ளி கொடுப்பேன், தான் நாடியவருக்கு குறைவாக கொடுப்பேன். இது என்னுடைய அருள். அல்லாஹ் ஒருத்தருக்கு கோடி கோடியா கொடுத்ததினால் அவர்கள் எல்லாம் நல்லவர்கள் என்று கணக்கில்ல. அல்லாஹ் ஒருத்தருக்கு பொருளாதாரமே கொடுக்கல, சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாரு, வறுமையில இருக்கிறார் என்பதற்காக அவர் கெட்டவர் என்பதும் இல்ல. அல்லாஹ் அனைத்து மனிதர்களையும் சமமாகத்தான் படைச்சிருக்கிறான். ஆனா இந்த பொருளாதாரத்தை கொண்டு அல்லாஹ் அவர்களிடத்துல எந்த பாடத்தை நடத்துறான்? இது ஒரு சோதனை. அல்லாஹ் உங்களுக்கு அதிகமாக கொடுத்திருந்தால் அதை நீங்கள் அல்லாஹ்வுடைய வழியில, நல்வழியில செலவு செய்ய வேண்டும். அல்லாஹ் அப்படிதான் சொல்றான். அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நீங்கள் அவனுடைய வழியிலே செலவிடுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிறானா, அளவுக்கு அதிகமாக செல்வத்தை அள்ளி கொடுத்துட்டானா, அந்த செல்வமானது உங்களை மட்டும் சார்ந்ததல்ல. அல்லாஹ் சொல்றான், அதை நல்வழியில செலவிடுங்கள்.
அவன் செல்வம் கொடுக்கப்பட்டவர், இது எனக்கு மட்டும் கொடுத்தது, நான் மட்டும் பயன்படுத்துவதற்கு, என்னுடைய குடும்பம் மட்டும் பயன்படுத்துவதற்கு, என்னுடைய பின்னாடி வரக்கூடிய வாரிசுகளுக்கு உண்டானது என்பதை அப்படியே சொல்லி பூட்டி வைத்துக் கொள்ளக்கூடாது. அல்லாஹ் கொடுத்தது மக்களுக்கு செலவு செய்ய, அறவழியில அந்த செல்வத்தை செலவு செய்வதற்காக செல்வந்தர்களுக்கு கொடுத்திருக்கான். அப்ப அல்லாஹ் அதை சோதனையாக தன்னுடைய அருளாக செல்வந்தர்களுக்கு கொடுத்திருக்கான் என்றால் அதிலே தீமையான வழிகளிலே அந்த செல்வத்தை செலவு செய்யக்கூடாது. அதை வைத்து அகங்காரம் ஆணவம் கொள்ளக்கூடாது, அதை வைத்து பெருமை அடிக்கக்கூடாது, பிறரை ஏளனமாக பார்க்கக்கூடாது. அவ இதெல்லாம் செல்வந்தர்களுக்கு இந்த பொருளாதாரத்தின் மூலமாக அல்லாஹ் வைக்கக்கூடிய ஒரு சோதனை. அல்லாஹ் பொருளாதாரம் கொடுக்கலையா நிராசை அடைஞ்சிடக்கூடாது. அல்லாஹ் நமக்கு பணம் கொடுக்கல, காசு கொடுக்கல, மற்றவர்களை போல நல்ல வீடு கொடுக்கல, நல்ல உணவு கொடுக்கல, நல்ல உடை கொடுக்கல என்றால் நாம் ஏதோ அல்லாஹ்வுக்கு பிடிக்காதவர்களாகும், நம்ம கெட்டவர்கள், அல்லாஹ் அதனாலதான் நமக்கெல்லாம் கொடுக்கல, எவனுக்கும் அள்ளி கொடுத்திருக்கான், எனக்கு தரல, அல்லாஹ்வுக்கு கண் இல்லை என்பதை போல நிராசை அடைந்து விடக்கூடாது. மாறாக அல்லாஹ்வுடைய அருளில நம்பிக்கை இழந்து விடாமல் அவனிடத்துல உறுதியாக பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் அப்படிதான் சொல்றாங்க, நீங்கள் அல்லாஹ்விடத்துல பிரார்த்திக்கும் போது நீ கொடுத்தே ஆட வேண்டும் என்று கேளுங்கள். உதுஊனி அஸ்ஜிதபலுக்கும், நீங்கள் இறைவனிடத்துல பிரார்த்தியுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான், அதற்கு பதிலளிப்பான். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் எப்படி கேட்கணும் தெரியுமா, நீதான் எனக்கு கொடுக்கணும் என்று வலியுறுத்தி கேளுங்கள். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க அப்படி வலியுறுத்தி கேட்கிறீங்கல்ல, இதனால நீங்க ஏதோ அல்லாஹ்வை நிர்பந்தப்படுத்துறீங்கன்னு நினைச்சிடாதீங்க. ஏனென்றால் அல்லாஹ்வை நிர்பந்திக்க கூடியவன் யாரும் இல்லை, அவனை நிர்பந்தப்படுத்தியெல்லாம் நம்ம வாங்க முடியும், அப்படி நீங்க நினைச்சிட வேணாம். ஆனால் உறுதியாக அல்லாஹ்விடத்துல நீதான் எனக்கு தர வேண்டும் என்று உறுதியாக கேளுங்கள், நிராசை அடைஞ்சு கேட்டாதீங்க, நம்பிக்கை இல்லாம கேட்டாதீங்கிறாங்க. அவன் அல்லாஹ் நமக்கு பொருளாதாரத்தை கொடுத்துறனா நம்பி அல்லாஹ்ட்ட கேளுங்க, அவனுடைய அருளை கேளுங்க, அல்லாஹ் என்னுடைய ஏழ்மையிலிருந்து என்னை காப்பாத்து, என்னை செல்வந்தராக மாற்று, உன்னுடைய அருளை கொடு என்று உறுதியாக கேளுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ் நிச்சயமா நம்முடைய பிரார்த்தனைக்கு பதிலளிப்பான். அது உறுதியாக நம்பிக்கையோடு கேட்கும் போது பதிலளிப்பான். அப்படியே பாதி மனசுல நமக்கெல்லாம் எல்லாம் தரப்போறானா, நம்முடைய நிலைமையே எப்படி இருக்குது, நம்ம குடிசை வீட்டுல இருக்கோம், நம்ம போய் மெத்த வீட்டுக்கு ஆசைப்படலாமா, இப்படி அல்லாஹ்வுடைய அருளில நிராசை அடைந்து கேட்கக்கூடாது. அல்லாஹ் நாடினால் கீழுள்ளவர்களை மேலே கொண்டு வர ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, காலச்சக்கரம் சுழல்வதை போல கீழே உள்ளவங்க மேல வருவாங்க, மேல உள்ளவங்க கீழே போவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் தான் நாடி வர மேல கொண்டு போவான், நாடி வர கீழே கொண்டு வருவான், காலச்சக்கரம் சுழலும்ங்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய அருளில நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. இந்த பொருளாதாரம் என்பது ஒரு சோதனை. அல்லாஹ்வுடைய அருள் இது சோதனையாக நம்முடைய உம்மத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இந்த பொருளாதாரமானது இன்றைய உலகில மக்கள் எப்படி அணுகுகிறார்கள், இதை இந்த பொருளாதாரத்தை எப்படி அணுகுறாங்க, ரசூலுல்லாஹ் இதை எப்படி அணுக சொல்றாங்க, அல்லாஹ் தன்னுடைய திருமறையில எப்படி இதை சொல்றான். இந்த பொருளாதாரத்தை குறித்து அல்லாஹ் சொல்லும் போது நம்பிக்கை கொண்டவர்களுடைய குணமாக இந்த பொருளாதாரத்தை யாரெல்லாம் செலவு செய்கிறார்களோ, தர்மம் செய்கிறார்களோ, அந்த தர்மம் என்ற குணத்தை அல்லாஹ் நம்பிக்கை கொண்டவர்களுடைய ஒரு பண்பாக சொல்லுகின்றார். அல்லாஹ்வுடைய ஏராளமான வசனங்கள்ல இந்த தர்மம் செய்யறவங்களை பத்தி சொல்றான். நம்பிக்கை கொண்டவங்க யாருன்னா, அவர்கள் தொழுகையை பேணுவார்கள், அவர்கள் தன்னுடைய பொருளாதாரத்தை தர்மம் செய்வார்கள், செலவு செய்வாங்க. நம்பிக்கை கொண்டவருடைய பண்பாக இருக்கிறது. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், நம்பிக்கை கொண்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா, அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்வார்கள், கோபத்தை மென்று மிழுங்குவார்கள். அப்ப நம்பிக்கை கொண்டிருந்த குணமாக இந்த தர்மம் செய்வதை அல்லாஹ் நமக்கு ஒரு உதாரணமாக எடுத்து சொல்றான்.
அப்ப நாம் இந்த தர்மம் என்ற பண்பை நம்மிடத்தில் அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்திருந்தாலும் சரி, கொடுக்கவில்லை என்றாலும் சரி, தர்மம் என்பது அனைத்து முஸ்லிம்களுக்கும் உண்டான ஒரு பண்பு என்பதை மனதிலே வைக்க வேண்டும். ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நமக்கே ஒண்ணு இல்லை, நாம எங்க அடுத்தவங்களுக்கு தரது. நம்ம பெரும்பாலானவருடைய மனநிலை அதுதான். எனக்கே சாப்பாட்டுக்கு இல்ல, என்னுடைய மாத வருமானமே கம்மி, நான் எப்படி பிறருக்கு தர்மம் செய்யறது, நான் எப்படி அடுத்தவங்க கஷ்டத்துக்கு உதவுறது. அல்லாஹ் அடுத்தவங்களை போல நமக்கு கொடுத்திருந்தா நாமளும் பிறருக்கு உதவலாம், நாங்களும் பிறருக்கு சதக்காக்களை கொடுக்கலாம், ஒரு பள்ளிவாசலுக்கு கொடுக்கலாம், ஏழையா இருக்கிறவங்களுக்கு நம்ம உதவலாம், ஒரு படிப்பு செலவு கொடுக்கலாம், மருத்துவ உதவி கொடுக்கலாம். நமக்கே நான் கொடுக்கிற நிலையில இருக்கிறோம், நம்ம எப்படி பிறருக்கு செய்வது. பலருடைய என்ன ஓட்டங்கள் இது போன்று இருப்பதால் பல பேர் இந்த தர்மத்திலிருந்து தன்னை விலக்கிக் கொள்ளுகிறார்கள். அல்லாஹ் அப்படி சொல்லல. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதர் இதை குறித்து நமக்கு சிறந்த ஒரு உபதேசத்தை சொல்றாங்க. அல்லாஹ் பரிசுத்தமானதையே விரும்புகிறான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் பரிசுத்தமானதையே விரும்புகிறான். நீங்கள் பரிசுத்தமான ஹலாலான முறையில சம்பாதித்த சம்பாதிப்பில நீங்கள் தர்மம் செய்தால் அதை அல்லாஹ் தன்னுடைய வழக்கரத்தில் பெற்றுக்கொண்டு அதை குதிரை குட்டியை போல வளர்த்து நாளை மறுமையில உங்களுக்கு முன்பாக அதை வைப்பாங்கிறாங்க. எப்படி வைப்பான்? தன்னுடைய வழக்கரத்தில வாங்கி பரிசுத்தமான சம்பாத்தியமா மட்டும்தான் இருக்கணும். அது ஒரு ரூபாயா இருந்தாலும் சரி, ஹலாலான முறையில பரிசுத்தமான முறையில ஒருத்தர் சம்பாதித்து அதிலிருந்து ஒருவர் தர்மம் செஞ்சா அவர் 1 ரூபா தராரோ 10 ரூபா தராரோ அது அல்லாஹ்வுக்கு பொருட்டல்ல. ஹலாலா சம்பாதிச்சாரா, அல்லாஹ்வுக்கு பயந்து தன்னுடைய சம்பாத்தியத்திலிருந்து கொடுக்கணும் என்ற நியத்தை வைத்து கொடுத்தாரா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதை அல்லாஹ் தன்னுடைய வழக்கரத்திலே பெற்றுக்கொண்டு அதை குதிரை குட்டியை போல வளர்த்து நாளை மறுமையில அந்த நன்மை உங்களுக்கு வழங்குவான். அப்ப என்ன தெரியுது, நம்ம ஏழையா இருக்கோம், அதற்காக தர்மம் நம்ம இல்ல சேருது அப்படி விலகிட வேணாம். ஏன்னா தர்மம் செய்வது என்பது நம்பிக்கை கொண்டவருடைய குணம். அல்லாஹ் அந்த குணத்தை குறித்து சிராஜிட்டு சொல்றான், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபி ஷர்ராய் வல் அர்ராய். நம்பிக்கை கொண்டவர்கள் எப்படி இருப்பாங்க, எப்படிப்பட்ட குணம் கொண்டவர்களாக இருப்பாங்கன்னா, யுன்ஃபிகூன ஃபி ஷர்ராய் வல் அர்ராய், அவர்கள் வறுமையிலும் செழிப்பிலும் தர்மம் செய்வார்கள். வறுமையா இருந்தாலும் தர்மம் செய்வாங்க, செழிப்பா இருந்தாலும் தர்மம் செய்வாங்க. இது நம்பிக்கை கொண்டவருடைய குணம். அல்லாஹ்வுடைய தூதர் அண்ணலம் பெருமான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சபையில அமர்ந்திருக்கிறாங்க. ஒரு மனிதர் வந்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட உதவி கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு கடுமையான பசியா இருக்கிறேன், எனக்கு உணவு கொடுங்க. அப்ப ரசூலுல்லாஹ் தன்னுடைய வீட்டுக்கு ஆள் அனுப்பி தன்னுடைய மனைவிமார்களிடத்துல உணவு இருக்கான்னு கேட்கிறாங்க. அப்ப வீட்டுல இருந்து பதில் வருது, வீட்டுல தண்ணி தான் இருக்குது, உணவு இல்ல. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, சபையில கேட்கிறாங்க, என்னுடைய இந்த விருந்தினருக்கு உங்களில் யாரேனும் உணவளிக்க கூடியவர் இருக்கிறீங்களா? அப்ப ஒரு அன்சாரி தோழர் அவங்க எந்திரிச்சு என்ன செய்யறாங்க, நான் உணவளிக்கிறேன் அல்லாஹ்வுடைய தூதரே என்று சொல்லிவிட்டு தன்னுடைய வீட்டுக்கு விரைந்து போறாங்க. பல நேரங்கள் இந்த சம்பவத்தை கேட்டிருப்போம். அப்ப வீட்டுக்கு அனுப்பி வீட்டுக்கு போய் தன்னுடைய மனைவி இடத்துல கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு விருந்தினருக்காக உணவளிக்க சொல்றாங்க, நம்ம வீட்டுல என்ன இருக்குதுங்கிறாங்க. அப்ப அவருடைய மனைவி சொல்றாங்க, நம்ம வீட்டுல நம்முடைய பிள்ளைக்காக மட்டும் கொஞ்சம் உணவு இருக்குது, நமக்காக கூட இல்ல, பிள்ளைக்காக கொஞ்சம் உணவு எடுத்து வச்சிருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த சாமி சொல்றாங்க, அவுதுல்லாஹ் சொல்றாங்க, அன்சாரி தோழர் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு விருந்தினருக்கு உணவளிக்க முடியுமான்னு கேட்டாங்க. நான் அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டேன், நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன். நீங்க என்ன பண்ணுங்க, நம்முடைய பிள்ளை இருக்கிறாங்கல்ல, அவங்களை அப்படியே தாக்காட்டி விளையாட வைத்து தூங்க வச்சிருங்க. அந்த உணவை நான் அழைத்து வரக்கூடிய விருந்தாளிக்கு எடுத்து வச்சிருங்க.
அல்லாஹ்வுடைய தூதருடைய விருந்தாளியை நம்ம கண்ணியப்படுத்தி அனுப்பிடுவோம். அப்ப அந்த இறையச்சம் சார்ந்த மனைவி ஒத்துக்கொள்கிறார், கூட்டிட்டு வாங்கிறாங்க. அப்ப 2 பேருக்கு மத்தியில இன்னொரு மசோராவுது, நான் கூட்டிட்டு வரேன், கூட்டிட்டு வந்து அவரை உட்கார வைக்கிறேன். உட்கார வைக்கும் போது அந்த உணவை எடுத்து நீங்க வைங்க சபையில, நானும் அவரோட உண்ண உட்காருவதை போல உட்காருவேன். நீங்க பிள்ளைய தூங்க வச்சிருங்க, அதுக்கு முன்னாடி அந்த விளக்கை சரி செய்வதை போல அந்த திரியை அணைச்சிருங்க. நான் அவரோடு உணவருந்துவனை போல உட்கார்ந்துடுறேன். இருக்கிற உணவை அவருக்கு பரிமாறி அவரை திருப்தி அனுப்பிச்சு வச்சிருவோம். கணவன் மனைவிக்குள்ள ஒரு இறையச்சம் சார்ந்த ஒரு திட்டம் திட்டப்படுது. போய் அவரை கூட்டிட்டு வராங்க. சொன்னதை போலவே வீட்டுல உட்கார வைக்கிறாங்க. மனைவி தன்னுடைய கணவரிடத்துல செய்த அந்த திட்டத்தை போலவே விளக்கை சரி செய்வதை போல அந்த திரியை அணைச்சிடுறாங்க. இருட்டுல வந்த விருந்தாளிக்கு இருக்கக்கூடிய உணவை வைத்து விட்டு அவரை வயிறார சாப்பிட வச்சுட்டு அனுப்பிச்சிடுறாங்க. பிள்ளைய அதுக்கு முன்னாடி தூங்க வச்சிடுறாங்க. பசியோடைய விளையாட்டு கண்டு பிள்ளைய தூங்க வச்சிடுறாங்க. அடுத்த நாள் சபைக்கு அந்த அன்சாரி தோழர் போகும்போது ரசூல்லா கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு சொல்றாங்க, நேற்று இரவு நீங்கள் செய்த செயலை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சி அடைந்தான், சிரிச்சுட்டான். அல்லாவே சிரிச்சுட்டாங்கிறாங்க, மகிழ்ச்சி அடைஞ்சு சிரிச்சுட்டாங்கிறாங்க. அவன் சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குறான், தமக்கே இல்லை என்ற போதும், அதான் உங்களுக்கே இல்லை அப்படின்ற போதும் பிறருடைய தேவைக்காக கொடுத்தார்களே, கஞ்சத்தனம் செய்து கொள்ளாமல் கொடுத்தார்களே, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் இருக்குது என்ற வசனத்தை அல்லாஹ் சிலாகிச்சு இறக்குறான். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? தனக்கே சாப்பாடு இல்ல, இருக்கிறதே தன்னுடைய பிள்ளைக்கு மட்டும்தான் இருக்குது. அந்த நிலையில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஒருத்தரை விருந்தாளியாக அனுப்புறாங்க, அவரை கண்ணியப்படுத்தும் என்பதற்காக தாம் பட்டினி, தன்னுடைய மனைவி பட்டினி, இருந்த உணவு பிள்ளைக்கு, அந்த பிள்ளையையும் பட்டினியாக வைத்து அவ விளையாட்டு காட்டி தூங்க வச்சிருக்காங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒருத்தருக்கு தர்மமாக உணவு கேட்கும் போது அதற்கு மதிப்பளித்து அவர்களுக்கு உணவளித்து அனுப்பிச்சாங்களே, அல்லாஹ் அதை அங்கீகரித்து வசனத்தை இறக்கி சொல்றான், தமக்கே இல்லை என்ற போதும் பிறருடைய தேவைக்கு முக்கியத்துவம் கொடுத்து யார் தன்னுடைய மனதை கஞ்சத்தனத்திலிருந்து காத்துக் கொண்டாரோ அவர்கள் வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சிலாதிச்சு இறக்குறான் வசனத்தை. அல்லாஹ் அவர்களை விரும்புறாங்களாம். அப்ப நம்ம இன்னைக்கு நம்மள்ட்ட இல்லை என்றால் தர்மம் செய்வதற்கு சங்கடப்படுறோம். நம்மளே 10 ரூபா தான் வச்சிருக்கிறோம், நம்ம ஒருத்தருக்கு கொடுத்தா நம்மள்ட்ட போயிருமே. அதுதான பல பேர் அந்த தர்மத்திலிருந்து அப்படி நவுத்தி வைக்குது. நம்மளே பிறர்கிட்ட வாங்குற மாதிரி இருக்கும், நம்ம எங்க தருது சொல்றோமா இல்லையா? ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்கு தர்மம் கேட்கும் போது நம்ம எப்படி ஃபீல் பண்றோம்? அதை நம்மளே அடுத்தவன்ட்ட வாங்குற மாதிரி இருக்கும், நம்ம அடுத்தவனுக்கு தர முடியுமா? அல்லாஹ் அதை குறித்து எச்சரிக்கிறான். ஷைத்தான் உங்களை வறுமையை கொண்டு அச்சுறுத்துவான். எப்படி அச்சுறுத்துவானா? ஷைத்தான் இன்ன ஷைத்தான எய்துக்குமுல் ஃபக்ர, வறுமையை சொல்லி உங்களை அச்சுறுப்படுத்துவான். கொடுத்துறாத, ஓன்ட்டே இல்ல, நீ கொடுத்தா நீ ஓட்டாண்டி ஆயிடுவ சொல்லிட்டு சொல்றான். அல்லாஹ் அவனுடைய அருளை கொண்டு உங்களை உறுதிப்படுத்துவான். ஷைத்தான் வறுமையை கொடுத்து உங்களை அச்சப்படுத்துவான், தர்மத்தை பண்ண விட மாட்டான். ஆனால் அல்லாஹ் அவருடைய அருளை உங்களுக்காக அள்ளி கொடுப்பான். நீங்க சைத்தானுடைய வலையில விழுந்துடாதீங்க, அல்லாஹ் எச்சரிக்கிறான். அப்ப நம்மிடத்துல பொருளாதாரம் இருக்கோ இல்லையோ, ஆனால் இந்த தர்மத்தை நாம் செய்யக்கூடிய மக்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் ஒரு சமயம் தன்னுடைய சபையில அமர்ந்து இருக்கும் போது சொல்றாங்க, நாளை மறுமையில ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தப்படுவாங்கல்ல. அப்ப அல்லாஹ் அவர்களுடைய செயலுக்கேற்ப ஒவ்வொருத்தருக்கும் கூலி கொடுப்பா, அவர்களுக்கான வினைகளை சொல்லுவான். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த நேரத்துல யாரும் அல்லாஹ்விடத்துல பரிந்துரைத்து பேச முடியாது, அல்லாஹ்விடத்துல எந்த ஒன்றையும் சொல்லிட்டு நிக்க முடியாது. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பேரிச்சம்பழத்தின் சிறு துண்டை கொடுத்தாவது நரக நெருப்பிலிருந்து உங்களை காத்துக் கொள்ளுங்கள். இத்தகுன்னார் வலவு விஷ்ஷிக்கி தமரார், பேரிச்சம்பழ துண்டின் சிறு துண்டை கொடுத்தாவது உங்களை நரக நெருப்பிலிருந்து காத்துக் கொள்ளுங்கள்ங்கிறாங்க. என்ன அர்த்தம்? பேரிச்சம்பழம் ஒரு சாதாரண பழம், இன்னைக்கு எல்லா வீடுகளையும் அசால்ட்டா கிடைக்குது பேரிச்சம்பழம். அந்த பேரிச்சம்பழத்தினுடைய
சிறு துண்டு இருக்குல்ல, ஒரு முழு பேரிச்சம்பழத்தை கூட ரசூலுல்லாஹ் சொல்லல, பேரிச்சம்பழத்தினுடைய ஒரு துண்டை கொடுத்தாவது நரக நெருப்பிலிருந்து உங்களை காத்துக் கொள்ளுங்கள் என்றால் இந்த மார்க்கம் தர்மம் செய்வதை எந்த அளவு வலியுறுத்துகிறது. நாம் அதை உணர வேண்டும். இந்த பண்பு எல்லோருக்கும் இருக்க வேண்டிய பண்பு. நாளை நரகத்திலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ளக்கூடிய ஒரு கேளையமாக இந்த தர்மம் இருக்குங்கிறதா ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுது. அந்த தர்மத்தின் மூலமாகத்தான் நாம் நாளை நரகத்திலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள முடியும் என்பதை அவருடைய வார்த்தை நமக்கு உறுதிப்படுத்துகின்றது. சிக்கித்தவனார் பேரிச்சம்பழ துண்டின் சிறு துண்டை கொடுத்தாவது நரக நெருப்பிலிருந்து உங்களை காத்துக் கொள்ளுங்கள் என்றால் என்ன இருக்கும்? அதுதான் நாளை உங்களை நரகத்திலிருந்து காக்கும். நீங்கள் செய்த அந்த நன்மைகள், தர்மங்கள், அதன் மூலமாக பிறர் அடைந்த நன்மைகள், அவர்கள் செய்த நமக்காக செய்த பிரார்த்தனைகள், அந்த உதவிகள், இந்த உதவிகளின் மூலமாக உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அதோடைய அர்த்தம் அதுதான். அப்ப இந்த தர்மம் என்பது வீணாக போவதல்ல, நம்மை நாளை நரகத்தில் இருந்து காக்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியமான ஒரு விஷயம் இந்த தர்மம். ஆனால் இன்று பொருளாதாரம் அல்லாஹ் எவ்வளவோ பேருக்கு கொடுத்திருக்கிறான். எல்லோரிடத்திலும் இந்த தர்ம சிந்தனை இருக்குதா? இவ்வளவோ கொடுத்திருக்கிறான். இந்த சமூகம் வறுமையில் உழலக்கூடிய சமூகம் அல்ல. நம்ம பார்வைக்கிறோம், அப்படியே பார்த்தோம், நிறைய பேர் கஷ்டத்திலே இருக்கிற மாதிரி. அப்படி இல்ல, அல்லாஹ் எவ்வளவோ பொருளாதாரத்தை இந்த சமூகத்துக்கு கொடுத்திருக்கிறான். அவர்கள் அந்த பொருளாதாரத்தை மார்க்கம் சொன்னதின் பிரகாரம் உபயோகப்படுத்தி இருந்தால் இந்த சமூகத்துல என்றோ வறுமை கோட்டில இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் மேல வந்திருப்பாங்க. அல்லாஹ் திட்டத்தை சொல்லியிருக்காங்க, ஜக்காத் என்று சொல்லியிருக்காங்க. எதுக்காக சொன்னா, தொழுகையை சொல்லக்கூடிய இடத்துல எல்லாம் அல்லாஹ் ஜக்காத்தை சேர்த்து சேர்த்து சொல்லுவான். தொழுகையை கடைபிடிங்க, ஜக்காத்தை கொடுங்க, தொழுகையை கடைபிடிங்க, ஜக்காத்தை கொடுங்க. பல இடங்களில் இந்த ஜக்காத்தை சேர்த்து 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 சொன்னாங்க. என்ன காரணம்? எப்படி தொழுகை ஒரு வணக்கமோ அதை போல இந்த தர்மம் எனக்கூடிய இந்த ஜக்காத் ஒரு வணக்கம். அதனால் 4 பேர் பயனடைகிறார்கள். அதனால் இந்த சமூகத்திலே வறுமை நீக்கப்படுகின்றது. இந்த வறுமை சரியான முறையில நீக்கப்பட்டிருந்தால் இன்னைக்கு இத்தனை பேர் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அல்லாஹ் சொன்ன அந்த ஜக்காத்து சரியான முறையில தர்மமாக கொடுக்கப்பட்டிருந்தால், செல்வந்தர்களிடத்தில் இருந்து அது மக்களுக்கு உபயோகப்படக்கூடிய வழியிலே, நேர வழியிலே செலவு செய்யப்பட்டிருந்தால், இன்று இந்த சமூகத்திலே எத்தனையோ பேர் கஷ்டத்துல இருக்கிறாங்களே, எத்தனையோ பேரு நமக்கு உதவ ஆளே இல்லை என்று நிராசை அடைந்தவர்களாக இருக்கிறார்களே, அவர்கள் எல்லாம் என்றோ ஒரு நல்ல நிலைக்கு வந்திருப்பாங்க. ரசூலுல்லாஹ் அப்படிப்பட்ட சமுதாயத்தை தான் கட்டமைச்சாங்க. ஆரம்பங்களில அல்லாஹ்வுடைய தூதர் கூட இருந்த அந்த சமூகம் கடுமையான வறுமையின் பிடியில் இருந்ததுதான். ஆனா அல்லாஹ் இந்த ஜக்காத்தை கடமையாக்கி அவருடைய செயல் திட்டத்தை அல்லாஹ்வுடைய தூதர் செயல்படுத்தியதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கை எப்படி மாறியது? திண்ணை தோழர்களாக இருந்த அந்த சமூகத்து ஏழைகள் செல்வந்தர்களாக மாறினாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பல நேரங்கள்ல அவருடைய வாழ்க்கையை கேள்விப்பட்டிருப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் கூடவே இருந்து ஏராளமான ஹதீஸ்களை அறிவித்த ஒரு நபி தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. 5000க்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க. ஆனால் அவர் அறிவித்திருந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் தெரியுமா? கடுமையான பட்டினி, பசி. அபூ ஹுரைரா சொல்றாங்க, நான் நல்ல கோடு போட்ட சட்டையை அணிபவனாகவோ, எனக்காக யாரையும் வேலைக்காக அமர்த்தி கொள்ளவோ, வயிறு நிறைய சாப்பிடவோ நான் ஆசைப்பட்டதே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் கூடவே இருந்து இந்த மார்க்க செய்திகளை வாங்கி மக்களுக்கு சொல்லணும், அது ஒன்றுதான் நோக்கமா இருந்தது. நான் வயிறார உண்டதில்லை, உடுத்து மகிழ்ந்ததில்லை, எனக்கென்று எந்த பணியாளையும் வைத்துக் கொண்டதில்லை, எனக்கு அதில் விருப்பமும் இல்லை. என்னுடைய விருப்பம் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் கூட இருந்த அந்த தூது செய்தியை வாங்கி மக்களுக்கு தரணும். ஏன் அந்த செயலை நான் செய்தேன் தெரியுமா? எனக்கு சாப்பிடவும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. உலகத்துக்கு நான் ரொம்ப ஒரு கஷ்டத்துலதான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கினா, வேதத்திலே மக்களுக்கு தெளிவுபடுத்திய பின்னர் அல்லாஹ்வுடைய நேர் வழியையும்
அதனுடைய சான்றுகளையும் மக்களை விட்டு யார் மறைக்கிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும், சகிப்பதற்கு தகுதியானவருடைய சாபமும் உண்டாகட்டும் என்ற அந்த வசனம் மட்டும் இல்லை என்றால் இவ்வளவு கஷ்டத்தை நான் பொறுத்து கொண்டு நான் இந்த பணியில இருந்திருக்க மாட்டேன். அப்ப அப்படிப்பட்ட வறுமையில இருந்த ஒரு சஹாபி பிற்காலத்தில் அவருடைய வாழ்க்கையை பார்க்கணும் பெரிய சிறுவந்தரா மாறுறார். பின்புல இல்லாம இருந்தவர், திண்ணை தோழரா இருந்தவர், சாப்பாட்டுக்கு வழி இல்ல, எப்படி மாறினாரு? அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி கொடுத்த அந்த ஜக்காத் செல்வந்தர்கள் பிறருக்கு கொடுக்கணும் என்ற அந்த செயல் திட்டத்தின் மூலமாக அல்லாஹ்வை சார்ந்து இருந்ததின் காரணமாக அல்லாஹ் தன்னுடைய அருளால் அவர்களை தன்னிறைவு பெற்றவர்களாக மாற்றினார். பின்னாடி அவருடைய நிலையை பார்க்கிறோம், பெரிய செல்வந்தரா மாறுறாரு. கையில பெரிய ஒரு இருப்பு வைக்கக்கூடிய, இருப்புன்னா பணம், இன்னைக்கு நம்ம சேவிங்ஸ்ங்கிறோமே, அதை போல இருப்பு வைக்கக்கூடிய ஒரு சஹாபியா ஒரு அபூ ஹுரைரா மாறுறாருன்னா அல்லாஹ்வுடைய அருள் விளங்குதா? அல்லாஹ்வை சார்ந்து இருந்து பாருங்க, அல்லாஹ்வை மட்டும் வணங்கி அல்லாஹ்வை சார்ந்து நம்முடைய பிரார்த்தனைகளை வைத்து பாருங்கள், அல்லாஹ் தன்னிறைவுடையவராக மாற்றுவான். அதுல நிராசை அடைந்து விடாதீர்கள். அப்ப செல்வந்தராக இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய செல்வங்களிலே இல்லாதவர்களுக்கான உரிமை இருக்குதுங்கிறான். நம்ம என்ன நினைப்போம், நம்ம சம்பாதிச்சதுல என் மனைவிக்கு உரிமை இருக்குது, என் பிள்ளைக்கு உரிமை இருக்குது, அவனுக்கு அடுத்தது வர அவனுடைய பிள்ளைக்கு உரிமை இருக்குது, நம்ம என்ன சொல்லுவோம்? அல்லாஹ் சொல்றான், இல்லாதவர்களுக்கு உங்களுடைய செல்வங்களிலே உரிமை இருக்குதுங்கிறான். அப்ப இன்னைக்கு செல்வந்தராக இருக்கக்கூடிய பல பேர் தன்னுடைய பொருளாதாரத்தை இல்லாதவர்களுக்காக மனமும் எத்தனை பேர் எடுத்து கொடுக்கிறோம், எத்தனை பேர் தர்மம் செய்யறோம்? அல்லாஹ் சொல்லிவிட்டான், தூதர் சொல்லிட்டாங்க என்று எத்தனை பேர் அதற்கு பயந்து தர்மம் செய்யக்கூடியவரா இருக்கும்? ஏதோ ஒரு பேரளவுக்கு செய்யறோம். ஒரு சிலர் அல்லாஹ்வுக்கு பயந்து எத்தனையோ நல்வழிகள்ல செய்யறாங்க. ஆனால் பல பேர் செல்வம் பெற்ற செல்வந்தர்கள் இன்னைக்கு சமுதாயத்தின் மீது கொஞ்சமும் அக்கறை இல்லாம, ஏழைகள் மீது கொஞ்சமும் அக்கறைப்படாம, கஷ்டப்படக்கூடியவர்களுடைய துயரில கொஞ்சமும் பங்கெடுக்காமல், தான் உண்டு தான் வேலை உண்டு தன்னுடைய குடும்பம் உண்டு என்பதை போலவே கடந்து போகிறார்களே. அல்லாஹ்வுடைய அச்சம் வேண்டாமா? அல்லாஹ்வுடைய எச்சரிக்கைகள் அவர்களுக்கு இல்லையா? அல்லாஹ் எப்படி எச்சரிக்கிறான்? இந்த உலகத்துடைய பொருளாதாரத்தை குறித்து எச்சரிக்கும் போது கடுமையாக எச்சரிக்கிறான். இந்த உலகத்தினுடைய பண மோகத்திலேயே வீழ்ந்து விடாதீர்கள். யாய்யல்லதீன ஆமனு லா துல்லிக்கும் அம்வாலுக்கும் அவுலாதிக்கும் அந்திக்கிறில்லா, நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களுடைய பொருட்செல்வமும் மக்கள் செல்வமும் அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு உங்களை திசை திருப்பி விட வேண்டாம். அல்லாஹ் உங்களுக்கு அளித்த பொருளாதாரத்தில் இருந்து நல்வழியில் செலவு செய்யுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறானா, நல்வழியில் செலவு செய்யுங்க. அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த பொருளாதாரத்திலையும் பிள்ளைகள் மூலமாகவும் அல்லாஹ்வுடைய நினைவு உங்களை திசை திருப்பி விட வேண்டாம். எதற்கு எச்சரிக்கிறான்? இன்னைக்கு மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? பணம் வந்து விட்டால் பணம் பணம் பணம். அல்லாஹ் தான் கடுமையா எச்சரிக்கிறான். அல்ஹாக்கமுத் தக்காசுரு ஹத்தா சுருத்துமுல் மகாவில். மனிதன் இருக்கிறானே, மன்னரை அடையக்கூடிய வரை செல்வம் செல்வம் செல்வம், பணம் 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 தான் அடையிறான். எப்ப வரைக்கும்? மன்னரை அடையக்கூடிய வரை. அல்ஹாக்கமுத் தக்காசுரு ஹத்தா சுருத்துமுல் மகாவில். இந்த கபருக்குழியில கொண்டு போய் வைக்கிற வரைக்கும் மனுஷன் பணம் 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 தான் அடையிறாங்கிறான் அல்லாஹ். எதற்காக அந்த எச்சரிக்கையை சொல்றான்? செல்வம் தான் என்னை காப்பாற்றும், செல்வம் தான் என்னுடைய சொத்து, நான் சம்பாதிச்சது. என்னுடைய மகனுக்கு, என்னுடைய மகனுக்கு, அவனுக்கு அடுத்ததா வரக்கூடிய வாரிசுக்கு, என்னுடைய மனைவிக்கு, இப்படி சொத்து சேர்த்து 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 வைக்கக்கூடிய அந்த மனிதன் ஒரு விஷயத்தை மறந்து விடுகின்றான். இந்த செல்வமும் அவனுடைய பொருளாதாரமும் அவனுடைய நகைகளும் அவனுடைய என்னென்ன விஷயம் இருக்கிறதோ எல்லாம் இந்த உலகத்தினுடைய கவர்ச்சி. அல்லாஹ் அப்படிதான் சொல்றான். இந்த உலகம் இருக்குது, இது வீணானதும் விளையாட்டானதும், இது ஒரு கவர்ச்சிங்கிறான். இதுல விழுந்துடாதீங்க, இது நிலையானது அல்ல, இது நிரந்தரமானது அல்ல. மறுமைதான் நிரந்தரமானது, நிலையானது. ஆனால் நீங்க காசுலையும் பணத்திலையும் பொருளாதாரத்திலையும் மோகம் கொண்டு அப்படியே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. அப்படி இருந்தாதீங்க. அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த செல்வத்தை மக்களுக்காக நல்வழியில செலவு செய்யுங்கள்.
அல்லாஹ் கொடுத்தது உங்களுக்காக மட்டுமல்ல, பல இடங்கள்ல எச்சரிக்கிறான். ரசூலுல்லாஹ் பல கட்டங்கள்ல அந்த எச்சரிக்கையை தன்னுடைய சத்திய தோழர்களுக்கு கொடுக்குறாங்க. எந்த அளவுக்கு எச்சரிக்கிறாங்கன்னா, அல்லாஹ் ஒரு வசனத்தை இருக்கிறான், நீங்கள் விரும்பியவற்றை, அதாவது ஒரு பொருளை விரும்புறீங்க, அதை நல்வழியில் செலவிடாதவரை நீங்கள் நன்மை செய்தவராக ஆகிவிட முடியாது என்ற வசனத்தை அல்லாஹ் இருக்கிறான். நீங்கள் விரும்பிய ஒன்றை நல்வழியில் செலவிடாதவரை நீங்கள் நன்மை செய்தவராக ஆகிவிட மாட்டீர்கள் என்ற ஒரு வசனத்தை இறக்கலாம். இந்த வசனத்தை ரசூலுல்லாஹ் வஹி சொல்றாங்களா, மக்களுக்கு எடுத்து சொல்றாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஒரு சஹாபி வராங்க, அபூதல்லா. ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் இப்படி ஒரு வசனத்தை இறக்கி இருக்கிறான், என்னிடம் உள்ள செல்வங்களிலேயே நான் விருப்பமான செல்வமாக நான் நினைப்பது பைரஹா என்ற ஒரு பேரிச்சம்பள தோட்டம். பைரஹா என்ற பேரிச்சம்பள தோட்டம். அந்த தோட்டம் எப்படிப்பட்ட தோட்டம் தெரியுமா? ரசூலுல்லாஹ் இளைப்பாற வேண்டும் என்று எண்ணும் போது அந்த தோட்டத்துல தான் போய் உட்காருவாங்க. அபூதல்லாவுடைய தோட்டத்துல போய் அமர்ந்து அங்கே வரக்கூடிய அந்த இனிமையான நீரை சுவைக்கக்கூடிய, அங்கே உள்ள அந்த பேரிச்சம்பழங்கள் ரொம்ப சுவையானதா இருக்கும். ரசூலுல்லாஹ் விரும்பி சாப்பிடுவாங்க. அதே போல ஒரு தன்மை வாய்ந்த பசுமையான ஒரு தோட்டத்துல போய் தான் ரசூலுல்லாஹ் உட்காருவாங்க. அந்த தோட்டத்தை சொல்றாங்க அபூதல்லாஹ், அல்லாஹ் இப்படி ஒரு வசனத்தை இறக்கிட்டான், நீங்கள் விரும்பிய ஒன்றை செலவு செய்யாதவரை நீங்கள் நன்மை செய்தவர் என்ற இதுல வந்துட மாட்டீங்க, பட்டியல வந்துட மாட்டீங்க என்று சொல்லிட்டான். நான் என்னோட தோட்டத்தை அப்படியே தர்மம் கொடுக்க விரும்புறேன். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அபூதல்லாஹ்வே அப்படி தர வேணாம், அதுல ஒரு பாதியை கொடுங்க, அது ஒரு எப்படி சொல்ற, 1/3 கொடுங்க போதும். அவ அபூதல்லாஹ் சொல்றாங்க, இல்ல 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 பாதியை கொடுத்துடுறேன். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வேணாம், 3/1 கொடுங்க, உங்களுக்கானதான் வைங்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கான வாரிசு இருக்கு, குடும்பம் இருக்குது இல்லையா? அல்லாஹ் ஒரேடியா செல்வத்தை அள்ளி கொடுக்கவும் சொல்லல, தர்மம் செய்யுங்க, அல்லாஹ் உங்களுக்கு அது பன்மடங்கா கொடுப்பான். அதற்காக ஒரேடியா வாரி இறைச்சிடாதீங்க, அதையும் மார்க்கம் சொல்லு. அப்ப செல்வம் கொடுக்கப்பட்டவர்கள் இருக்கிறதுல தர்மம் செய்யணும். அதுல அல்லாஹ் சொல்ற இந்த எச்சரிக்கை, நீங்கள் விரும்பிய ஒன்றை நல்வழியில செலவிடாதவரை நீங்கள் நன்மை செய்த அந்த பட்டியலே வரமாட்டீங்க என்றால், இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் தர்மம் பண்றோமே, இது போன்ற மனநிலையில் தர்மம் பண்றோமா? தர்மம் செய்யறோம். சில பேர் எப்படி தர்மம் செய்யறோம்? இது போல நீங்கள் விரும்பிய ஒன்றை தர்மம் செய்யுங்க, அது மாதிரி தர்மம் செய்யறோமா? ஜக்காத்து இந்த மாசத்துல பல பேர் கொடுக்குறாங்க. ஜக்காத்து கொடுக்கக்கூடிய பொருள்கள் என்ன பாருங்க, கைலி, சட்ட துணி, ஒரு சேலை, இது என்னன்னா இதெல்லாம் ஜக்காத்து. இதுதான் ஜக்காத்தா? தர்மத்துல பல வகை இருக்குது, கொடுக்கலாம். ஆனால் கடையில போய் வாங்குறாங்களே, கடையில ஜக்காத்து கைலி, ஜக்காத்து சேலை அப்படியே ஒரு போட போட்டு வச்சிருக்கிறான், 100 ரூபாய். அதுக்குன்னு சேலை. நம்ம வாங்கும்போது எப்படி வாங்குறோம்? நம்முடைய மனைவிக்கு, நம்முடைய பிள்ளைக்கு எப்படி விலை கொடுத்து வாங்குறோம்? 100 ரூபாய்க்கு சேலை வாங்கி கொடுப்போமா? ஜக்காத்துக்கு 100 ரூபாய், மனைவிக்கு 1000 ரூபாய், 2000 ரூபாய், 3000 ரூபாய், இன்னும் அவருடைய பொருளாதார நிலைக்கேற்ப பல ஆயிரம் செலவு செய்து உடை கொடுக்கிறோம் என்றால் ஒரு நாள் தான் கட்டுவோம், அப்படியே பீரோட இருக்கும். தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆயிரக்கணக்கான ரூபாயில எந்த அன்னைக்கு என்ன அப்டேட் மாடலோ அப்படியே வாங்கி கொடுக்கிறோம், தப்பில்லை, வாங்கி தரலாம். ஆனா அல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் விரும்பாத ஒன்றை, நீங்கள் விரும்பிய ஒன்றை நல்வழியில் செலவிடாதவரை நீங்கள் தர்மம் செய்த நன்மை அடைய மாட்டீங்க, நன்மை செய்த அந்த நன்மை அடைய மாட்டீங்க என்றால், ஜக்காத்து கொடுக்க 100 ரூபாய் சேலையை வாங்குறோம், எது கம்மியோ அதுல வாங்குறோம், அதுல கைலியா வாங்குறோம், அதுல சட்டையை வாங்குறோம். நமக்கு 1000 ரூபாய், 5000 ரூபாய், 10,000 ரூபாய் சேலை வாங்குறோம், பிள்ளைக்கு ட்ரெஸ் வாங்குறவன். அப்ப 100 ரூபாய் எங்க இருக்கு? தர்மம் செய்யற 100 ரூபாய் எங்க இருக்குது? நமக்கு இருக்கக்கூடிய 5000 ரூபாய், 10,000 ரூபாய், 2000 ரூபாய் எப்படி இருக்குது? இது எப்படி? இந்த ஒப்பீடு எப்படி? அல்லாஹ்வோட பதவியில கொடுக்கிறோம், மனசாதானே கொடுக்கணும். ஒருத்தருக்கு வாங்கி தரோம், நல்ல சேலையை வாங்கி கொடுப்போம். அபூதல்லாஹ் தன்னுடைய பைரா தோட்டத்தை ஒப்படைச்சார. எப்படிப்பட்ட தோட்டம் அது? சிறந்த தோட்டம், தனக்கு ரொம்ப பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய தோட்டம் அது. அல்லாஹ்வுடைய வசனம் அவர்களுக்கு எப்படி அச்சத்தை கொடுத்துச்சு? அல்லாஹ்வுடைய பட்டியல்ல நான் நன்மை செய்தவனாக வர வேண்டும் என்ற அந்த ஆசை அவர்களுக்கு அந்த மாற்றத்தை கொடுத்துச்சு. ஏன் நமக்கு தரல?
நம்ம விரும்புவோமா? 100 ரூபாய் சேலையை நம்முடைய மனைவிக்கு வாங்கி தர நம்ம விரும்புவோமா? நம்முடைய பிள்ளைக்கு அந்த மாதிரி 100 ரூபாய் ட்ரெஸ் வாங்கி தர நம்ம விரும்புவோமா? அவன் தர்மம் செஞ்சோம், நானும் தர்மம் செஞ்சேன், நானும் தர்மம் செஞ்சேன். பல பேருடைய வார்த்தைகள் அப்படிதான் இருக்குது. நோம்பு வந்துட்டா ஒரு 100 பேருக்கு கைலி, 100 பேருக்கு சேலை வழக்கமா நம்ம எடுத்து தரதுங்க. 100 ரூபாய்க்கு வாங்கி 100 பேருக்கு கொடுத்துட்டா நம்ம நினைச்சுக்கிறோம் ரொம்ப பெரிய தர்மம் பண்ணிட்டோம். ஆனா அல்லாஹ் நமக்கு கணக்கில் அடங்காத பொருளாதாரத்தை கொடுக்கிறானே. அல்லாஹ் கணக்கு பார்த்திருந்தா, அல்லாஹ் நமக்கு அது போல கணக்கு பார்த்து செல்வத்தை கொடுத்திருந்தா நமக்கு இன்னைக்கு இவ்வளவு செல்வம் சேர்ந்திருக்குமா? அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தக்கூடிய பொருளாதாரம் என்பது உங்களுக்கானது மட்டுமல்ல, அதுல ஏழைகளுடைய உரிமை இருக்குது, கஷ்டப்படக்கூடியவருடைய உரிமை இருக்குது. உரிமை இருக்குதுங்கிறான். எவ்வளவு பெரிய வார்த்தை அது! உரிமைங்கிறது யாருக்கு சொல்லுவோம்? பெத்த பிள்ளைக்கு தகப்பனுடைய சொத்துல உரிமை இருக்குமோ? அதனாலதானே பல இடத்துல அப்பா பிள்ளைக்கு இந்த மத்தியில கேஸ் நடக்குது. சுத்தப்பிரி எனக்கு உரிமை இருக்குதுங்கிறானே. பக்கத்து வீட்டுக்காரங்க உரிமை கொண்டாட முடியுமா? கேஸ் போட முடியுமா? நீ யாருக்கு பிறந்த போடான்டுவான். ஆனால் பெத்த புள்ள எங்க அப்பா சொத்துல எனக்கு உரிமை இருக்குங்க, அவன் சம்பாதிக்கல, அப்பா சம்பாதிச்சதுதான், அப்பா சம்பாதிச்சு வாங்கின வீடுதான், கட்டின வீடுதான். ஆனால் பிள்ளை என்ற ஒரு உரிமையால் அந்த பிள்ளை கேசு போடுத. அப்ப உரிமைங்கிற அந்த வார்த்தை எவ்வளவு பெரிய வார்த்தை! அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கு உங்களுடைய பொருளாதாரத்திலே உரிமை இருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்? நீ கொடுத்து ஆகணும், முடிச்சு வச்சுக்க முடியாது. ஏன் சொத்து ஏன் சொத்துன்னு சொல்ல முடியாது. கஷ்டப்படுறவனை பார்த்தீங்கன்னா குடு, ஏழைகளை பார்த்தால் குடு, கண்ணுக்கு முன்னாடி ஒருத்த உதவி என்று வந்தால் அவனுக்கு கொடு, முடிச்சு வச்சுக்காத. அப்படியே அவனுக்கு கொடுத்தாலும் அவனை நோவினைப்படுத்தாத. அல்லாஹ் தான் சொல்றான், தர்மம் பண்ணிட்டு நோவினைப்படுத்திடாத, அவமானப்படுத்திடாத, பெருமை அடிச்சிடாத. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில கடுமையான ஒரு எச்சரிக்கை மூலமாக சொல்றான். மக்களுக்கு தர்மம் செய்துவிட்டு பிறகு தங்களுடைய வார்த்தையால் அவர்களுக்கு தொல்லை தருவதை கூடாது. 5000 ரூபாய் 10000 ரூபாய் கொடுத்துட்டு 10 தடவை சொல்லி காட்டுறது. நான் வந்தாங்க கொடுத்த 10 பேர்ல கூப்பிட்டு சொல்றது. கேட்காட்டாலும் கூட இவரா சொல்லி, நான் வந்தாரு அப்துல்லா பாய் செலவுக்கு இல்லன்னாரு, 5000 ரூபாய் கொடுத்தாங்க. இவர் வந்து தனியா வாங்கிட்டு போயிருப்பாரு. ஆனா ஊரெல்லாம் போயிரும், டீ கடையில அங்க இங்க எல்லா இடமும். அல்லாஹ் சொல்றான், மக்களுக்கு தர்மம் செஞ்சுட்டு அதற்கு பிறகு சொல்லி காட்டி அவர்களை நோவினப்படுத்தாதீங்க. அந்த தர்மம் எப்பேற்பட்ட தர்மம் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், பெரிய வழுக்கு பாறையில மண் படிஞ்சிருக்கும், ஒரு சின்ன ஒரு தூரல் வந்துச்சுன்னு வைங்களேன், எல்லாம் அடிச்சுட்டு போயிரும்ல, அதை போல உங்களை நன்மையெல்லாம் அடிச்சுட்டு போயிருங்க. அல்லாஹ் ஒரு பெரிய மண் படிந்த ஒரு பாறை இருக்குது, அதுல மழை பெய்யுது, அந்த சிறு தூரல் பெய்யுது, அந்த தூரல் மூலையில எப்படி அந்த மண்ணெல்லாம் அடிச்சுட்டு தள்ளிட்டு போய் அந்த பாறை சுத்தமாயிருதோ அதை போல உங்களோட நன்மையெல்லாம் அடிச்சுட்டு போயிடும். தர்மம் செஞ்சுட்டு பின்னாடி சொல்லி காட்டாத, நோவினைப்படுத்தாத. அல்லாஹ் சொல்றான், உன்னால தர முடியலையா, நல்ல வார்த்தையை சொல்லி அனுப்பிச்சு விடு, நோவினைப்படுத்தாதீங்க. அப்ப மார்க்கம் எப்படி பார்த்துது அந்த விஷயத்த? இன்னைக்கு தர்மம் செய்யற பல பேர் சொல்லி காட்டிட்டு பெருமை அடிச்சுட்டு அதோடைய நன்மை வழுக்கு பாறையில இருக்கிற மண்ணை போல அடிச்சுட்டு போயிருங்க. அல்லாஹ் நன்மை நம்ம நினைச்சுக்கலாம், நம்ம இவ்வளவு பேருக்கு கொடுத்தோம், அவ்வளவு பேருக்கு கொடுத்தோம். சில பேருடைய வீட்டுக்கு முன்னாடி பார்த்தா பெரிய கியூ நிற்கும். இந்த ரமலான் பண்ற மாதங்கள் எல்லாம் என்னன்னா வருஷம் வருஷம் தருவாருங்க, தர்ம பிரபுங்க, அள்ளி அள்ளி கொடுப்பாரு பாய், பெரிய வல்லலுங்க. போஸ்ட் வேற, அதுக்கு ஒரு 4 பேர் இருப்பாங்க கூட, போஸ்ட் அடிச்சு வல்லல தர்ம பிரபுவே. இவரும் எதுக்குப்பா அதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை அங்கீகரிச்ச மாதிரி விட்டுருவாரு. அப்ப நம்ம யாருக்கு தர்மம் பண்றோம்? அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடியா? நம்மளை பார்த்து நல்ல 4 பேர் வல்லலுன்னு சொல்லணும், தர்ம பிரபுங்க வாயிட்ட போய் நின்னா இல்லன்னே சொல்ல மாட்டாருங்க அந்த வார்த்தைக்காகவா? அவ செலவு செய்தும் அந்த பெருமையின் மூலமாக நரகத்துக்கு போயிடுவாங்க. ரசூலுல்லாஹ் கடுமையான ஒரு எச்சரிக்கையை சொன்னாங்க. நாளை மறுமையில 3 நபர்களை குறித்து எச்சரிக்கிறாங்க. பெரிய ஒரு அளப்பரிய சேவை செய்தவர்கள், ஒருத்தர் ஷஹீது, ஒருத்தர் மார்க்க அறிஞர், ஒருத்தர் செல்வந்தர். நமக்கு இப்ப டாபிக்கு செல்வந்தர் தான் முக்கியம், அதனால அந்த ஒரு பாயிண்ட சொல்றேன். அந்த செல்வந்தர் நாளைக்கு அல்லாஹ்விடத்துல வந்து நிறுத்தப்படுவார். அப்ப அல்லாஹ் அவருக்கு கொடுத்த அருட்கொடைகளை பற்றி எடுத்து சொல்லுவான். இதெல்லாம் உனக்கு கொடுத்தேனே. அவரும் ஆமா ஆமா ஆமான்னு தலையாட்டுவார். ஆமா அல்லாஹ் நீ கொடுத்த, இதெல்லாம் வைத்து நீ என்ன செஞ்ச?
அல்லாஹ் கேட்பான், இவ்வளவு அருட்கொடை உனக்கு கொடுத்தேனே, நீ அதை எப்படி கையாண்ட? அப்ப அந்த மனிதர் அல்லாஹ்ட்ட சொல்லுவாரா, எல்லாம் இதெல்லாம் உங்களுடைய பாதையில அள்ளி 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 கொடுத்து தர்மம் பண்ண. அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, நீ தர்மம் செய்ததெல்லாம் உண்மைதான், நீ தர்மம் செய்யத்தான் செஞ்ச, ஆனால் நீ எதற்கு செஞ்ச தெரியுமா? மக்கள் எல்லாம் உன்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காக தர்மம் செஞ்ச. நீ பெரிய கொடை வள்ளல், நீ பெரிய தர்ம பிரபு என்று மக்கள் எல்லாம் உன்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காக நீ தர்மம் செஞ்ச. மக்கள் எல்லாம் உன்னை பாராட்டிட்டாங்க, அதற்கான கூலி உனக்கு இம்மையிலே கிடைச்சிருச்சு, மறுமையில ஒண்ணு இல்ல, நரகத்துக்கு போ, நரகத்துக்கு தருவான். அப்ப அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகள்ல தர்மமும் செஞ்சு நரகத்துக்கும் போகணும்னா இதை விட ஒரு கை சேதம் என்ன இருக்குது? எத்தனை பேர் காசு கொடுக்கலாம்னு கஷ்டப்படுறோம், நம்ம உதவி பண்ணிருக்கலாமே வச்சிருக்கலாமே யோசிக்கிறோம்ல. அப்ப காசு கொடுக்கப்பட்டு பொருளாதாரம் அள்ளி கொடுத்து அல்லாஹ் அந்த அருட்கொடையை அப்படியே சொல்லுவானா, இவ்வளவுதான் கொடுத்தேனே, என்னப்பா பண்ண? அள்ளி அள்ளி கொடுத்து மக்களுடைய துயரெல்லாம் குறைச்ச, கஷ்டம் யார் வந்தாலும் அள்ளி கொடுத்த. அப்ப அல்லாஹ் அள்ளி கொடுத்தனா மக்கள் எல்லாம் உன்னை மெச்ச வேண்டும் என்பதற்காக கொடுத்த, மெச்சிட்டாங்க, நரகத்துக்கு போ. அப்ப எப்படி அந்த பொருளாதாரம் எப்படி சோதனையா மாறுது தெரியுதா? பொருளாதாரம் ஒரு அருள், அது எப்படி சோதனையா மாறுது? நரகத்துக்கு கொண்டு போகுது இந்த பொருளாதாரம். அதே பொருளாதாரம் நல்ல வழியில கொடுத்தா சொர்க்கத்துக்கு கொண்டு போகும். அப்ப பொருளாதாரம் இருக்கு என்பதற்காக கர்வம் பிடிச்சும் ஆடக்கூடாது, இல்லை என்பதற்காக நிராசையும் அடைந்து விடக்கூடாது. அப்ப இந்த பொருளாதாரத்தை சரியான முறையில கையாளணும். அல்லாஹ் நமக்கு கொடுத்த மக்களுக்கு தள்ளி கொடுக்கணும். அப்படி கொடுக்காம நம்மளுக்குள்ளே முடிச்சு போட்டு வச்சா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் உங்களுடைய பொருளாதாரங்களை முடித்து வைத்துக் கொள்ளாதீர்கள், அல்லாஹ்வுடைய அருளை முடித்து போட்டுக் கொள்வாங்க. பொருளாதாரத்தை நீங்கள் முடித்து வைத்துக் கொள்ளாதீர்கள், அல்லாஹ் அவருடைய அருளை முடித்து வைத்துக் கொள்வார். அல்லாஹ் கொடுத்தாலும் கொடுங்க, கஞ்சத்தனம் பண்ணாதீங்க. அல்லாஹ்வுடைய அருள் கஞ்சத்தனம் செய்தால் அல்லாஹ் உங்களுக்கான அருளில் கஞ்சத்தனம் செய்து விடுவான். அப்படி கொடுக்காம 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 அப்படியே சேர்த்து 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 வச்சுக்கிட்டே இருந்தோம்னு வைங்களேன், அல்லாஹ் ஒரு எச்சரிக்கையை சொல்றான். எந்த வசனத்துல உங்களுடைய பொருட்செல்வமும் மக்கள் செல்வமும் அல்லாஹ்வின் நினைவை விட்டு திசை திருப்பி விடான்னு சொல்றான்ல, அந்த வசனத்துக்கு அடுத்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் உங்களுக்கு அருளியவற்றிலிருந்து நல்வழியில் செலவு செய்யுங்கள் சொல்லிட்டு அல்லாஹ் அதுல ஒரு எச்சரிக்கையை சொல்றான். அதை செலவு செய்யாம இருந்தீங்கன்னு வைங்களேன், மரண நேரத்துல உயிர் பறிக்க வானவர்கள் வருவார்கள்ல, அப்ப அந்த மனிதன் கதறுவான், பயக்கூட ரப்பி லவுலா அக்கர்த்தனி இலா அதில் கரீப். உயிரை எடுக்கக்கூடிய வானவர்கள் அருகிலே வரும்போது, நெருக்கத்திலே அமரும் போது, யாரெல்லாம் இந்த செல்வத்தை அப்படியே பூட்டி பூட்டி வச்சுக்கிட்டு என் பிள்ளைக்கு என் குடும்பத்துக்கு என்று பூட்டி பூட்டி வைத்து கஞ்சத்தனம் செய்யறானோ அவன் கதறுவான், பயக்கூட ரப்பி லவுலா அக்கர்த்தனி இலா அதில் கரீப். எல்லாம் எனக்கு குறைந்த நேரம் அவகாசம் கொடுக்க கூடாதா? நான் என்னுடைய செல்வத்தை எல்லாம் தாராளமாக அள்ளி கொடுத்துட்டு அப்படியே தர்மமா வந்துருவேனே, அள்ளி கொடுத்துட்டு உனக்கு பிடிச்ச அடையாளம் வந்து நிப்பேனே. எல்லாத்தையும் அள்ளி நன்மையான காரியத்துக்கு அள்ளி கொடுத்துட்டு வந்துருவேனே. அல்லாஹ் சொல்றான், உனக்கான கெடு முடிஞ்சிருச்சு, எவ்வளவு அவகாசம் கொடுத்த, உனக்கான அவகாசம் முடிந்து விட்டது. எவ்வளவு அவகாசம், எவ்வளவு அறிவுறுத்தல்கள், எத்தனை எச்சரிக்கைகள். அந்த எச்சரிக்கைகள்லாம் வரும்போது இது எனக்கானது, இது எனக்கானது, என் குடும்பத்துக்கானது பொட்டி பொட்டி வச்சியப்பா, உயிர் போற நேரத்துல கொஞ்சம் அவகாசம் கூட போய் கொடுத்துட்டு வரேங்கிறிய. அல்லாஹ் சொல்லுவான், உனக்கான அவகாசம் முடிந்து விட்டது, அவ்வளவுதான். இதுக்கான தண்டனை நரகத்துலதான். உன்னுடைய செல்வம் நாளைக்கு பாம்பாக மாறும். உன்னுடைய செல்வத்தின் மூலமாக பழுக்க காய்ச்சப்பட்டு சூடு போடப்படும் நரகத்தினுடைய தண்டனைகள். யாரெல்லாம் பொருளாதாரத்தை சேர்த்து சேர்த்து வைத்து கஞ்சத்தனம் செய்தார்களோ அவர்களுக்கான தண்டனையாக மார்க்கம் சொல்லுது.
அந்த செல்வத்தை சேர்த்து சேர்த்து வச்சு யாரெல்லாம் ஜக்காத்து கொடுக்காம தர்மம் பண்ணாம இருந்தாங்களோ அந்த செல்வம் நாளைக்கு பாம்பாக மாறி அவரை கொட்டிக் கொண்டே இருக்கும். அவர் சேர்த்து வைத்த அந்த நகைகள் எல்லாம் பழுக்க காய்ச்சப்பட்டு அதன் மூலமாக சூடு போடப்படும். எந்த செல்வம் 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 மனுஷன் அலைஞ்சானோ, இது ஆண் பெண் ரெண்டுக்கும் பொதுவான சட்டங்கள் தான். ஆம்பளைக்கு மட்டும்தான் சொல்லுது, பொம்பளைங்க நினைச்சிட வேணாம். அல்லாஹ் ஒரு தண்டனைய, அல்லாஹ் ஒரு நன்மைய, அல்லாஹ் ஒரு கட்டளையை சொன்னான்னா அது பொதுவான சட்டங்கள், பொதுவான தண்டனைகள், பொதுவான நன்மைகள் தான். தர்மங்கிறது ரெண்டு பேருக்கும் பொது தானே, ஆணுக்கும் பொது பெண்ணுக்கும் பொது. அப்ப தர்மங்கிறது எல்லாருக்கும் நன்மையும் தரும், அது தரலன்னா தீமையும் தரும். அப்ப எல்லாருக்கும் இந்த அச்சம் வேணும். ரசூலுல்லாஹ் அப்படிதான் அந்த சமுதாயத்தை அச்சமூட்டி வளர்த்தாங்க. அல்லாஹ் நமக்கு அருளை கொடுக்கிறானா, நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது அல்லாஹ் நமக்கு தன்னிறைவை கொடுத்தானா, நம்ம பிறருக்கு செய்யணும். ரசூலுல்லாஹ் ஒரு சம்பவத்தை சொல்லி நமக்கு ஒரு எச்சரிக்கை சொல்றாங்க. முன் வாழ்ந்த சமுதாயத்துல 3 நண்பர்கள், ஒருத்தர் தொழுநோயாளி, ஒருத்தர் வழுக்கத்தலை, ஒருத்தர் கண்ணு தெரியாத குருடர், 3 பேர் இருக்கிறாங்க. அல்லாஹ் அதுல ஒரு மலக்க சோதனைக்காக அனுப்புறான். அந்த மலக்கு மனிதனோட வந்து அந்த தொழுநோயாளி இருக்கிறார்ல அவரிடத்துல வந்து கேட்கிறாரு, நீ விரும்பக்கூடிய விஷயம் என்ன? அப்ப அந்த தொழுநோயாளி சொல்றாரு, எனக்கு என்னுடைய இந்த தோற்றம் ரொம்ப அருவருப்பான தோற்றமா இருக்கிறதுனால மக்கள் எல்லாம் என்னை விட்டு அருவருப்பா நினைச்சு நவுந்துடுறாங்க. எனவே இந்த தோற்றம் தான் எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப வேதனை தரக்கூடியதா இருக்குது. அப்படி சொன்ன அந்த மலக்கு அந்த தொழுநோயாளி அப்படியே தளவு கொடுக்கிறாரு. அவருடைய உடல் அப்படியே மாறி மின்னக்கூடிய அந்த தோலை பெற்று விடுகிறார். நல்ல அழகாயிடுறாரு, பொலிவாயிடுறாரு. அப்ப அடுத்ததா கேட்கிறாங்க, உமக்கு விருப்பமான பொருள் எது, உனக்கு விருப்பமான செயல் எதுங்கிறாங்க. அப்ப அந்த தொழுநோயாளியா இருந்து மாறினவர் சொல்றாரு, எனக்கு ஒரு ஒட்டகமோ ஒரு மாடோ கொடுத்தா அதை வைத்து நான் என்னுடைய வாழ்க்கையை ஓட்டிக்குவேன். அப்ப அந்த மனிதர்களுடைய அந்த மலக்கு ஒரு கருவுற்ற ஒரு ஒட்டகத்தை அவருக்கு கொடுத்துட்டு போயிடுறாங்க. அடுத்தது அந்த வழுக்க தலையா இருந்தார்ல அவர்கிட்ட போறாங்க. அவரை போய் அதை போலவே கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, என்னுடைய இந்த தோற்றம் தான் எனக்கு ரொம்ப மனசுக்கு வேதனையா இருக்குது, மக்கள் எல்லாம் என்ன அப்படியே கேலி செய்யறாங்க, விலகி போறாங்க. அப்ப உடனே அவருடைய தலையில அந்த மனித உருவுல அந்த மலக்கு தலையை கொடுக்குறாங்க. நல்ல முடி, அழகான முடி வந்துருது. அப்ப அவர்கிட்ட கேட்கிறாங்க, உனக்கு விருப்பமான எது? எனக்கு விருப்பமான செல்வம் ஒரு மாடு கிடைச்சா போதும், அதை வைத்து என்னுடைய நான் வாழ்க்கையை ஓட்டிக்குவேன். அப்ப அவருக்கு கருவுற்ற ஒரு மாடு கொடுக்கப்படுகிறது. அடுத்ததாக கண்ணு தெரியாத அந்த நண்பர்கிட்ட போறாங்க. அவர்கிட்ட போய் கேட்கும் போது அந்த நண்பர் சொல்றாரு, அந்த மனிதர் சொல்றாரு, எனக்கு அல்லாஹ் கண்ணை கொடுத்தான்னா அதன் மூலமாக நான் அந்த உலகத்தை பார்ப்பேன், அது போதும் எனக்குங்கிறாங்க. அப்போ அந்த கண்ணை அந்த மலக்கு தடவி கொடுக்குறாங்க, கண் பார்வை வந்துடுது. இப்போ உங்களுக்கு விருப்பமான விஷயம் என்ன? அப்ப அவரு சொல்றாங்க, எனக்கு ஒரு ஆடு இருந்துச்சுன்னா போதும், என்னுடைய வாழ்க்கையை நான் ஓட்டிக்குவேன். அப்ப அவருக்கு கருவுற்ற ஒரு ஆடு கொடுக்கப்படுகிறது. 3 பேருக்கு 3, ஒருத்தருக்கு ஒட்டகம், ஒருத்தருக்கு மாடு, ஒருத்தருக்கு ஆடு கொடுக்கப்பட்டுருச்சு. 3மே கருவுற்றது. அப்ப அதன் மூலமாக அந்த இனப்பெருக்கமாயி எந்த அளவுக்கு அவங்க அந்தஸ்து மாறுது. ஒருத்தருக்கு கணவாய் நிறைய ஒட்டகம், ஒருத்தருக்கு கணவாய் நிறைய மாடு, ஒருத்தருக்கு கணவாய் நிறைய ஆடு, பல்கி பெருகிருது. பிறகு ஒரு நாள் அதே மலக்கு மனித உருவுல மீண்டும் சோதனையாக வரார். முதலாவதாக அந்த தொழுநோயாளிகிட்ட போறாங்க. அவர் இடத்துல போய் கேட்கிறாங்க, நான் வழிபோக்கனாக வந்தேன், என்னுடைய உணவு என்னுடைய வாகனம் எல்லாம் தொலைஞ்சிருச்சு, இன்றைய தினம் அல்லாவிற்கு பிறகு எனக்கு நீங்க தான் உணவளிக்கக்கூடியவர், அதனால எனக்கு உதவி செய்யுங்க, உங்களுடைய அந்த பிரயாணிலிருந்து எனக்கு ஒரு பிரயாணியை கொடுங்கிறாங்க. அப்ப அந்த மனிதர் சொல்றாரு, அந்த தொழுநோயாளியா இருந்து மாறினவரு, பா ஏன்ட்டே ஒண்ணு இல்லப்பா, நான் என்ன உனக்கு உதவி செய்யறது அப்படி சொன்ன. இவர் கேட்கிறாரு, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன், நீ முன்னாடி இந்த தொழுநோயாளியா இருந்தவன் தானே, ஒண்ணுமே நம்ம கஷ்டத்துல இருந்தி அவன் தானே அப்படின்னு அவர் சொல்றாரு. என்னது, நான் தொழுநோயாளியா இருந்தவா? நான்
என்னுடைய பரம்பரை அந்த அளவோட இருக்கிறேன். நான் தொழுநோயாளியால இருந்தது இல்லையே, எனக்கு பரம்பரை இந்த அளவை நான் பெற்றவன் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த மனிதர் உள்ள அந்த மலக்கு சொல்றாங்க, அப்படியா, உம்முடைய கூற்றில நீ பொய்யராக இருந்தால் நீ அப்படியே மாறிடுங்கிறாங்க. அவருடைய நிலை முன்னாடி உள்ளது மாதிரியே மாறிடு. அடுத்த நாள் அந்த வருத்தத்தில் அவர்கிட்ட போய் அதே கேள்வியை கேட்கிறாங்க, அதே மாதிரி உதவியை கேட்டோன்னு அவரும் இதை போலவே பதில் சொல்றாரு, எனக்கே வாழ்க்கை ஓட்ட முடியல, நான் எங்க உனக்கு தரதுங்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாங்க, நீ முதல் வழுக்க தலையா இருந்தீங்க அவர் தானே. அப்ப அந்த மனிதர் சொல்றாரு, நான் வழுக்க தலையா இல்லையே, இந்த முடி எனக்கு முதல்ல இருந்தே இருக்கு, எனக்கு வழுக்க தலையா இல்ல. அப்ப மலக்குமார் சொல்றாங்க, உன்னுடைய வார்த்தையை நீ பொய்யராக இருந்தால் நீ முன்னாடி உள்ளதை போலவே மாறிடுங்கிறாங்க. அவரு மாறிடுறாரு. மூன்றாவதாக அந்த கண்ணு தெரியாம இருந்து கண் பெற்றோர் இடத்துல போய் கேட்கிறாங்க, இதை போலவே சொல்றாங்க, இன்றைய தினத்தில அல்லாவிற்கு பிறகு எனக்கு உணவளிக்கக்கூடிய உதவக்கூடிய ஒருத்தர் நீங்க தான் இருக்கிறீங்க, எனக்கு ஒரு ஆட்டை கொடுங்கிறாங்க. அப்ப அந்த மனிதர் சொல்றாரு, நான் கண் தெரியாத ஒருவனாக இருந்தேன், அல்லாஹ் எனக்கு கண் பார்வையை கொடுத்தான், நான் வாழ்க்கை ஓட்ட கஷ்டத்தோடு இருந்தேன், அல்லாஹ் எனக்கு இவ்வளவு செல்வத்தை கொடுத்தான், எனவே இன்றைய தினம் ஒரு ஆள் அல்ல, உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோங்க, அதற்காக உங்களை நான் கணக்கே பார்க்க மாட்டேன் இந்த மனிதர் சொல்றார். அப்ப அந்த மனிதர்கள் அந்த மலக்கு சொல்றாங்க, உம்முடைய செல்வத்தை நீனே வைத்துக்கொள் சொல்லிட்டு சொல்றாங்க, நாங்கள் அல்லாவின் புறத்தில் இருந்து வந்த மலக்குமார்கள், அல்லாவுடைய தூதுவர்கள் உங்களை சோதிப்பதற்காக வந்தோம், நீங்கள் சொன்னதை கேட்டு அல்லாஹ் மகிழ்ச்சி அடைந்தான், ஆனால் உன்னுடைய இரு நண்பர்கள் விஷயத்திலே அல்லாஹ் கோபம் முற்றாங்கிறாங்க. அப்ப அல்லாஹ் நமக்கு ஒரு அருளை கொடுத்திருக்கிறான், நமக்கு தன்னிறைவாளரா மாற்றிட்டான். மாற்றுவதற்கு பிறகு நம்முடைய நிலை எப்படி இருக்கணும், எப்படி அல்லாஹ் நமக்கு கொடுத்தானோ அதே போல நம்ம பிறருக்கு தரணும் தானே. அப்ப இந்த தொழுநோயாளி, இந்த வழுக்கத்தல, இந்த கண்ணு தெரியாதவர், இவருடைய வாழ்க்கையிலிருந்து ரசூல்லா நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன? அல்லாஹ் நமக்கு தரும்போது நாம் நன்றி உடையவராக இருக்கணும். நன்றி மறந்தோம் என்றால் எப்படி அந்த தொழுநோயாளி வழுக்கத்தலை மீண்டும் பழைய நிலைக்கு அல்லாஹ் மாற்றி விட்டானோ நம்மளே மாற்றி விட்டுருவான். அல்லாஹ் அப்படிதான் சொல்றான், நீங்கள் நம்பிக்கை கொண்டு நன்றி செலுத்தினால் அல்லாஹ் உங்களை ஏன் தண்டிக்க போகிறான்? அல்லாஹ் எச்சரிக்கையா கேட்கிறான். அல்லாஹ் நம்பிக்கை கொண்டுட்டீங்க, நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கப்பா, நான் ஏன் உங்களை தண்டிக்க போறேன்? அப்ப நீங்க நன்றி மறந்து போனீங்கன்னா அல்லாஹ்வுடைய தண்டனை இப்படி வரும். அப்ப அல்லாஹ் நமக்கு பொருளாதாரத்தின் மீது தன்னிறைவு கொடுத்தான் என்றால் அது நமக்கானது மட்டுமல்ல, நம்மளை எப்படி அல்லாஹ் தன்னிறைவு பெற செய்தானோ அதை போல நாம் பிறருக்கு கஷ்டத்தில் உள்ளவங்களுக்கு உதவினோமே ஆனால் அல்லாஹ் அதுல அருள் வளத்தை அதிகமாக கொடுப்பான். அதை விட்டு பூட்டி வைத்துக் கொண்டால் அல்லாஹ் எச்சரிச்சால, உயிர் பிரியும் நேரத்துல கதர்வான், தர்மம் செஞ்சிடுற நல்லவனா மாறிடுற, ஒரு ஃபாய்டாவும் இருக்காது, நரகத்துடைய தண்டனைகள் தான். அப்ப இந்த தர்ம விஷயத்துல நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அல்லாஹ் கொடுத்ததை வைத்து பிறருக்கு நல்வழியில செலவு செய்யணும். அது எவ்வளவு கொடுத்திருந்தாலும் சரி, அல்லாஹ் நம்முடைய வருமானத்தை ஒரு 10,000 ரூபாய் மாசம் தரான், 5,000 ரூபாய் தரான், அதுல ஒரு சின்ன தொகையை கொடுங்க, அல்லாஹ் உங்களுக்கு அதை வளர்த்து நாளைக்கு குதிரை குட்டியை போல கொடுப்பேங்கிறாங்களே ரசூலுல்லாஹ். அப்ப அல்லாஹ்வுடைய அருள்ல நம்பிக்கையில இருந்து விடக்கூடாது. சைத்தான் நம்மளை வறுமையை குறித்து அப்படியே அச்சமூட்டுவான். அதுல நாம் அச்சமூட்டி அந்த கஞ்சத்தனத்துல விழுந்துட்டோமே ஆனால் அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்காது. ஒரு சமயம் ஒரு மனிதர் ஒரு மலைப்பாதை வழியா சென்று கொண்டே இருக்கிறார். அப்ப வானத்திலிருந்து ஒரு அசரீரி குரல் வருது, மேகத்திற்கு ஒரு கட்டளை, மேகமே இன்னாருடைய வயலுக்கு சென்று அங்கே மலையை பொழிய வைன்னு ஒரு குரல் கேட்குது. அப்போ அந்த பாதை வழியா போயிட்டு இருந்தவருக்கு ஒரே ஆச்சரியம், என்ன வானத்துல ஒரு குரல் வந்துச்சு, இந்த மேகம் அப்படியே ஓடுது. அப்ப இந்த மேகம் எங்க போகுது என்பதற்காக இவரும் அப்படியே அந்த பாதையில அப்படியே போறாரு. போய் பார்க்கிறாரு, அந்த மேகம் ஒரு இடத்துல நின்று அங்க மலையை கொட்டுது. அப்ப அந்த இடத்துல பாக்குறாங்க, ஒருத்தர் அந்த மழை பெய்து வர தண்ணி அப்படியே அந்த கருவியை வச்சு இழுத்து தன்னுடைய வயலுக்கு விட்டுட்டு இருக்கிறாரு, நீர்ப்பாசனத்தை அப்படி செஞ்சு விட்டுட்டு இருக்கிறாரு. அப்ப அதை பார்த்த அந்த மனிதருக்கு ஒரே ஆச்சரியம், வானத்துல இருந்து ஒரு குரல் வந்துச்சு, இந்த மேகம் வந்து இந்த இடத்துல மழை பொழிந்தது, ஒரு மனிதர் நின்று அதை தன்னுடைய வயலுக்கு அந்த நீரை பாய்ச்சி கொண்டிருக்கிறாரு,
அப்படி என்ன இவர்கிட்ட சிறப்பு இருக்குது? அப்ப அந்த மனிதத்துல போய் கேட்கிறாங்க, சகோதரரே, நான் வந்துகிட்டு இருந்தேன், வானத்திலிருந்து ஒரு அசரீரி குரல் கேட்டுச்சு, மேகத்துக்கு ஒரு கட்டளை போடப்பட்டுச்சு, அந்த மேகம் வந்து இங்க மழையை பொழிய வச்சது, அந்த இடத்துல உங்களுடைய வயல் இருக்குது. அப்ப அப்படிப்பட்ட சிறப்புக்குரியவரா நீங்க எப்படி இருக்கிறீங்க? அப்ப அந்த மனிதர் சொல்றாரு, நான் அப்படி ஒன்றும் பெரிய சிறப்பு வாய்ந்த பணிகள்லாம் செய்யல. ஆனால் நான் என்ன செய்யறேன்னா, என்னுடைய வயல்ல அறுவடை செய்ததற்கு பிறகு அந்த அறுவடை செய்த அந்த தானியங்கள் வருது இல்லையா, அதை நான் மூன்றாக பிரிக்கிறேன். ஒன்றை என்னுடைய குடும்பத்துக்காக வச்சுக்கிறேன், இன்னொன்றை மீண்டும் வயலுக்கு அறுவடைக்கு வச்சுக்கிறேன், மூன்றாவதாக உள்ளதை மக்களுக்கு தர்மம் செஞ்சிடறேங்கிறாங்க. என்னுடைய அந்த தானியத்தை வைத்து, நான் அறுவடை செய்யக்கூடிய தானியத்தை வைத்து நான் செய்யக்கூடிய விஷயங்கள் மூன்று. அதை மூணா பிரிக்கிறேன். ஒண்ணு என்னுடைய குடும்பத்துக்கு வச்சுக்கிறேன், இன்னொன்னு என்னுடைய வயலுக்கு மீண்டும் விவசாயத்துக்காக வச்சிருக்கிறேன், இன்னொன்று அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செஞ்சிடுறேன். இதை தவிர நான் வேற பெருசா எதுவும் செய்யல. ரசூலுல்லாஹ் எதற்காக இந்த முன்னுதாரணத்தை எடுத்து சொல்றாங்க? நம்ம சம்பாதிக்கிறது ஒரு சின்ன ஒரு அளவாக இருக்கட்டும், அதிலையும் நாம் தர்மத்துக்காக அதை ஒதுக்கினால் அல்லாஹ் அதுல அருள் வளத்தை கொடுப்பான், தன்னிறைவை கொடுப்பான். அவருக்கு தான் இந்த முன்னுதாரணம் எதுக்கு சொல்லப்படுது? தன்னிறைவு. அல்லாஹ்வுடைய பாதையில 10 ரூபா இருந்தாலும் அதுல 1 ரூபா தர்மம் செஞ்சா அல்லாஹ் நம்ம சம்பாதிக்கிற 10,000 ரூபால பெரிய தன்னிறைவை கொடுத்திருப்பான். பெரிய லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவருக்கு இல்லாத தன்னிறைவு 10,000 கொடுக்கும். அதுல வாடகையை கொடுப்போம், பிள்ளையோட கல்வி செலவுக்கு செய்வோம், நடுவில் ஏதாவது செலவு வந்தா அதையும் செய்வோம். எவ்வளவு அவர் சம்பளம் வாங்குறாரு? 10,000 ரூபாய் தான் வாங்குறாரு. எப்படி இவ்வளவு செயல் செய்யப்பட்டு விட்டுச்சு? உதாரணமா பலருடைய வாழ்க்கையை பாருங்களேன். லட்சம் ரூபாய் வாங்குவாரு, புலம்பிக்கிட்டே இருப்பாரு, எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்த மாட்டேங்குதுங்க. சிலருடைய வாழ்க்கை ஓட்டம் அப்படிதான் இருக்கும். லட்சம் ரூபாய் சம்பாதிப்பாரு, ஆனால் எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்த மாட்டேங்குதுங்க. எங்க போதுன்னே தெரியல. வாங்குறது தான் தெரியுது, சம்பாதிக்கிறது தான் தெரியுது, செலவு மேல செலவா ஆகுதும்பாங்க. அவர் முன்னாடி ஒருத்தர் கம்மியா சம்பாதிப்பாரு, ஆனால் தன்னுடைய குடும்பத்துடைய வாடகையை பார்த்துருவாரு, மனைவிக்கான தேவையை பார்ப்பாரு, பிள்ளைக்கான தேவையை பார்ப்பாரு, 3 வேளை உணவும் உண்ண செய்வார், பட்டினியாவும் கிடக்க மாட்டார், உணவும் உண்ணுவார், நடுவில் ஏதாவது தேவைன்னாலும் பார்த்துக்குவாரு. ஆனால் சம்பளம் அவரை விட இவரு ரொம்ப கீழ்நிலையில தான் வாங்குவாரு. எப்படி அந்த தன்னிலை வருது? அல்லாஹ்வுடைய அருள். அல்லாஹ்வை சார்ந்து இருக்கும்போது அல்லாஹ்வுடைய அருள் அதுல இருக்குது. இதை நம்பினவர்களுக்கு அதோட சுவையை உணர முடியும். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பொருளாதாரத்தை போதும் என்ற மனத்தோடு கையாளுங்க. அப்படியே அவர் எப்படி சொல்றது, பேராசையோடு அதை அணுகாதீர்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பொருளாதாரம் என்பது இனிமையானதும் பசுமையானதும், அதை போதும் என்ற எண்ணத்தோடு கையாண்டால் அதுல உங்களுக்கு அருள்வளம் கொடுக்கப்படும், பரக்கத்து செய்யப்படும். அதை பேராசையோடு கையாண்டால் அது உங்களுக்கு தீமையானதாக முடியுங்கிறாங்க. அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான்ல, அல்ஹம்துலில்லாஹ், இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறான், இது போதும். எத்தனையோ பேர் இல்லாதவங்க இருக்கிறாங்களே, அப்படி பாருங்க, எத்தனையோ பேர் இல்லாதவங்க இருக்கிறான்ல. நம்ம ஒரு 5,000 ரூபாய் வாடகை உள்ள 5,000 ரூபாய் தரக்கூடிய ஒரு தகுதி உள்ள வீட்டுல நம்ம இருக்கிறோம், வீடே இல்லாம குடிசையில இருக்கிறாங்க, மழை பெஞ்சா விழுவோம். அப்ப அவனுக்கு நமக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்குது? அதற்காக அவர்கள் மட்டமானவர்கள் அல்ல. அல்லாஹ் ஒரு சோதனைக்காக வாழ்க்கை ஓட்டத்தை காட்டுறான். 5,000 ரூபாய் பெருமானம் உள்ள வாடகை தரக்கூடிய தகுதி உள்ள நம்ம ஒரு 5,000 ரூபாய்க்கு இப்படி பார்த்தோம்னா, நம்மை விட மழை பெஞ்சா விழுவுற வீட்டுல இல்லை, அவரையும் விட ஒதுங்கிறதுக்கு வீடே இல்லாம பிளாட்பாரத்தில் தூங்குற எத்தனை பேர் ரோட்ல பாக்குறோம். கவர்மெண்ட் கட்டி வச்ச பேருந்து நிழல் கூட எல்லாம் இன்னைக்கு பல பேருக்கு வீடா இருக்குதுல்ல, பாக்குறோம்ல. பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா 2 லட்சம் 5 லட்சம் போட்டு அப்படி வச்சிருப்பான். இத்தனை மதிப்பீட்டுல இந்த பேருந்து நிழல் கூட கட்டப்பட்டுச்சுன்னு பார்த்தா டெய்லி அங்க ஒரு 3 பேர் தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வீடே அதுதான். அப்ப அந்த ஒழுவக்கூடிய குடிசையில உள்ள அந்த நபருக்கும் இவருக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. இவருக்காக ஒரு வீடு இருக்கு, பஸ் ஸ்டாண்ட்ல தூங்குறவன எப்ப வந்து கிளப்பி விடுவான்னு தெரியாது. திடீர்னு போலீஸ் வந்து ஏன் இங்க தூங்க கிளப்பி விடுனா எங்க போவாரு? திடீர்னு மழை பெய்யுது, எங்க போய் ஒதுங்குவாரு? இவராவது அந்த ஓட்டையை அடைச்சு உட்கார்ந்துடலாம் உள்ள.
ஒரு ஒரு மேல ஏதாவது தார்பாயை போட்டா உள்ள உட்கார்ந்துடலாம். அந்த பஸ் ஸ்டாண்ட்ல தூங்குறவரு. அப்ப அல்லாஹ் பொருளாதாரத்தை இது போல மேல கீழே கொடுக்கிறது ஒரு சோதனைக்காக. நம்மள்கிட்ட போரும் என்ற மனம் வரும், தன்னிலை வரணும். அல்லாஹ் அதுல ஒரு அருளை கொடுப்பான். பேராசையோடு அதை எதிர்கொண்டால் அதுல நமக்கு நஷ்டம் தான் மிஞ்சும். அப்ப இந்த பொருளாதாரம் என்பது பெரிய அருளாக இருக்கிறது. அதை அதிகமாக பெற்றால் ஆணம் வந்துவிடக் கூடாது, பிறருக்கு தரக்கூடிய மனம் வரணும். கம்மியாக பெற்றால் நமக்கே இல்லை என்று நிராசை அடைந்து விடக்கூடாது. தனக்கே இல்லை என்ற போதும் பிறருக்கு கொடுக்க வேண்டிய மனம் வந்தால் அல்லாஹ்வுடைய அருள் அதிலே தன்னிறைவாக வரும். சஹாபாக்களுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருந்தது என்பதை அந்த பிள்ளைக்கு மட்டும் உணவு வைத்து வந்த விருந்தினரை கண்ணியப்படுத்துறாங்களே, அவருடைய வாழ்க்கை நமக்கு அதுதான் காட்டுது. அப்ப நமக்கு இறையச்சம் தரக்கூடிய பாடம் என்னவென்றால், அல்லாஹ்வுடைய படைப்பாக இருக்கக்கூடிய நாம் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறது நம்மால் இயன்ற நற்செயல்களை செய்து அதன் மூலமாக நன்மை சம்பாதிக்க, கஷ்டப்பட்டவர்களுக்கு உதவ, வறியவர்களுக்கு உதவ, இயலாதவர்களுக்கு உதவ. ஏன்னா இதெல்லாம் ஒரு மூமின்களுடைய குணமாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்படிதானே பையத்து வாங்கினாங்க. கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு உதவ வேணும். ரசூலுல்லாஹ்வுடைய ஆரம்ப அந்த வஹி கட்டத்தை எடுத்தோம்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி இறக்கப்பட்டுச்சுல்ல, அந்த நேரத்தில் தன்னுடைய மனைவியாகிய கதீஜா ரலியல்லாஹு இடத்துல ரசூலுல்லாஹ் வந்து சொல்லும் போது பதஷ்டத்தோடு உள்ளம் நடுநடுங்க வந்து சொல்லும் போது கதீஜா ரலியல்லாஹு சொன்ன வார்த்தைகள் என்ன? அல்லாஹ் உங்களை சோதிக்க மாட்டான், இறைவன் உங்களை சோதிக்க மாட்டான் சொல்லிட்டு சொல்றாங்க, கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு உதவக்கூடியவரா நீங்க இருக்கீங்க, அடுத்தவருடைய பாரத்தை நீங்கள் சுமக்கிறீர்கள். அந்த வார்த்தைகள் தான் முக்கியம். அடுத்தவருடைய பாரத்தை நீங்க சுமக்கிறீங்க, இயலாதவர்களுக்காக நீங்கள் உழைத்து அவர்களுக்கு தரீங்க. யாரேனும் துன்பம் தோடு இருந்தால் அவர்களுடைய துன்பத்தை நீங்க போக்குறீங்க. இப்படிப்பட்ட குணம் கொண்டவர் அல்லாஹ் எப்படி சோதிப்பான்? இறைவன் எப்படி சோதிப்பான்? அப்ப இது எப்பேற்பட்டவருடைய குணம்? நபிமாருடைய குணம், மூமின்களுடைய குணம், பிறருக்கு உதவுறது, தர்மம் செய்யறது. அப்ப நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருப்போமே ஆனால் அல்லாஹ் நமக்கு கொடுத்த இந்த பொருளாதாரத்தை நல்வழியிலே நேர்வழியிலே செலவு செய்ய வேண்டும். நம்முடைய அந்தஸ்து இதுல முக்கியம் இல்ல. செல்வம் அதிகமா இருந்தா கஞ்சத்தனம் பண்ணிவிடக் கூடாது, செல்வம் கம்மியா இருந்தா நமக்கே இல்லையே அப்படின்னு உட்கார்ந்துடாதீங்க. உங்களுடைய தகுதியை வைத்து பிறருக்கு தர்மம் செய்யுங்கள். நாளை மறுமையிலே அந்த தர்மத்தின் மூலமாக, அந்த செல்வத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய நிரந்தரமான சொர்க்கம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லாஹ் தன்னுடைய வேத வசனங்களிலே அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு, இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கு உறுதிமொழியாக கொடுக்கிறான். உங்களுடைய செல்வத்தின் மூலமாக, நீங்கள் செய்த தான தர்மத்தின் மூலமாக நிரந்தரமான சொர்க்கம் இருக்கின்றது. அங்கே எண்ணிலடங்காத வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்படும். அதை அடையக்கூடிய மக்களாக செல்வந்தர்களுக்கு என்று, தர்மம் செய்தவர்களுக்கு என்று அல்லாஹ் ஒரு சொர்க்கத்திற்குரிய வாசல் வச்சிருக்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாளை மறுமையில யாரெல்லாம் தொழுகையாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தொழுகை என்ற வாசலின் மூலமாகவும், யாரெல்லாம் நோன்பாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ரையான் என்ற அந்த வாசலின் மூலமாகவும், யாரெல்லாம் தர்மம் செய்தார்களோ அவர்களுக்கு அதற்கான நல்வழி என்ற நன்மையான வாசலின் மூலமாகவும், இப்படி நன்மை செய்த ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாசலின் மூலமாக அல்லாஹ் சொர்க்கத்திற்குள்ள பிரவேசிக்க செய்வான். யாரெல்லாம் இந்த செயல்களை செய்தார்களோ ஒவ்வொருத்தரும் அந்தந்த வழியில உள்ள வாங்கலாம் மாணவர்கள். அப்போ அபூபக்கர் எல்லாம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த ஒட்டுமொத்த வாசலின் மூலமாகவும் வரக்கூடிய பாக்கியம் எனக்கு இருக்குதா? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆம் அபூபக்கரே, அதில் நீரும் ஒருத்தர். தொழுகைங்கிற அந்த வாசல் மூலமாக, நோன்பாளி என்ற அந்த வாசலின் மூலமாக, தர்மம் செய்த அந்த வாசலின் மூலமாக, நன்மையான விஷயங்கள் செய்த அந்த வாசலின் மூலமாக, இப்படி அனைத்து வாசலின் மூலமாகவும் வரக்கூடிய பாக்கியம் பெற்ற ஒருத்தர் அபூபக்கர் ரலியல்லாஹுங்கிறாங்க. அப்ப நாமும் அந்த பாக்கியம் பெறுவது என்பது கஷ்டம் இல்லை. நம்பிக்கை வைத்தால் நமக்கும் கிடைக்கும். அல்லாஹ் அப்படிதான் இந்த மார்க்கத்துல நன்மை தீமைகளை வச்சிருக்கிறான். எல்லாருக்கும் சமம். கீழ்நிலையில இருக்கிறாரு, அவருக்கு இதெல்லாம் கிடைக்குமா? அப்படி இல்லை. இந்த மார்க்கத்துல யாரிடத்துல இறையச்சம் இருக்கின்றதோ அவர்களுக்கு அந்த பாக்கியம் அல்லாஹ் கொடுத்தே தீர்வான். அதுல தகுதி இல்ல, உலகத்துக்கு வேணா தகுதி, அவர் பெரியவர் சின்னவர், அல்லாஹ்விடத்துல
இரையச்சம் யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர்கள் தான் சிறந்தவர்கள். அப்படிப்பட்ட சிறந்த பண்பு கொண்டவர்களாக நாம் வாழ்ந்து அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருளின் மூலமாக நாளை சொர்க்கம் பெறக்கூடிய நன்மக்களாக மாறுவோம் என்று கூறிக்கொண்டு இந்த ரமலான் இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன்.